bless. Shalom. Shalom, 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 shalom. Thank you for joining us. Stick with this message, listen to it carefully. We are going to speak how a church should function. This is very important because many misunderstandings, many unwanted doctrines have been spread. We will put a full stop to it. We will discuss how a church should function according to the Bible, according to what is said in the scriptures. So I want you to stick with me, listen to it. This is not from my knowledge or intelligence. This is from divine intelligence. And I am proud to bring this message. So listen to it carefully. Mark down the verses, question and get the answers from the Holy Spirit. God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எடுத்துக்கொள்வோம் 1 கொரிந்தியர் 3:16 மற்றும் 17. 1 Corinthians 3:16 and 17. 1 கொரிந்தியர் 3:16 மற்றும் 17. வாசிக்க கேட்போம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். Hallelujah. Just 2 verses, everything is complete here. Do you not know that you are the temple of God and that the Spirit of God dwells in you? Question mark. If anyone defiles the temple of God, God will destroy him, for the temple of God is holy, which temple you are. அந்த ரெண்டே வசனத்தை மீண்டும் வாசிங்க பாப்போம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஹல்லேலூயா. இன்றைய செய்தியின் தலைப்பு ஃபங்க்ஷன் ஆஃப் த சர்ச், தேவாலயத்தின் செயல்பாடு. ஃபங்க்ஷன் ஆஃப் த சர்ச், தேவாலயத்தின் செயல்பாடு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவாலயத்தின் செயல்பாடு. ஃபங்க்ஷன் ஆஃப் த சர்ச். கைகளை வைங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனுள்ள அன்பின் தேவனே, நீர் தந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இதில் உள்ள ஆழங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளவும் சரியான அந்த உண்மையை தெரிந்து கொண்டு அதை எங்களை விடுதலையாக்க நீர் உதவி செய்யும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. ஷலோம் 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 பாஸ். ஷலோம் ஷலோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம பேசுகிற சப்ஜெக்ட் மிகவும் அவசியம், ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். இதை பென்சில்லாம் இருந்தால் இடையில 2-3 வார்த்தைகள் இருக்குது, வேர்சஸ் இருக்குது, வசனங்கள் இருக்குது, மார்க் பண்ணிக்கோங்க. வீட்டில் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இங்கே கேட்டோம், சபையில் கேட்டதோட போதும் கிடையாது. கோ அண்ட் ரிவைஸ் இட், ரிவிஷன் பண்ணுங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. ஏன் இப்படி சொன்னாங்க? வசனம் ஏன் இவ்வாறு போடப்பட்டிருக்கு? பழைய ஏற்பாட்டில் இப்படி இருக்கு, புதிய ஏற்பாட்டில் இருக்கு, ரெண்டுக்கும் சம்பந்தம் என்ன, உண்மை என்ன? அதெல்லாம் நம்ம விசாரிச்சாதான் வேதம் நல்லா புரியும். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வேதத்தில் உள்ள உண்மையை அப்படியே புரிஞ்சுக்கணும்னா ஒரே வழி என்ன தெரியுமா? கேள்வி கேட்கணும். பக்கத்தில் பற்றி சொல்லுங்க, கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டே தீர வேண்டும். என்ன இயேசுநாதரே கேள்வி கேட்பதா? இல்லை, கேள்வி நம்ம மாம்சம் புரியணுன்றதுக்காக கேட்குறோம். ஏன் இப்படி போட்டிருக்கு, எதனால் இப்படி போட்டிருக்கு, என்ன காரணத்தினால இதை சொன்னாங்க, அப்போ உள்ள சூழலுக்கு இது சரியா? இதெல்லாம் நீங்கள் கேட்கும் போது ஜியாகிரஃபி கவர் பண்ணணும், ஹிஸ்ட்ரி கவர் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் கவர் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் என்ன நோக்கத்தில் இயேசுநாதர் மூலியமாக பேசினாரோ அதை நான் அப்படியே திட்டவட்டமாக வெளியிடுவார். அல்லேலூயா. ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமாங்க? ஒரு புதையல் மறைஞ்சிருக்குன்னு வைங்க, எல்லாரும் அதை பற்றி வதந்திகள் பேசுவாங்க. ஆனால் உண்மையை கண்டுபிடிக்கிறவனுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படியே மனசுலாம் பூரிப்பாயிரும். அந்த மாதிரி நீங்கள் வேதத்தில் உள்ள உண்மையை கண்டுபிடிக்கணும். ஸ்பெண்ட் சம் டைம். கேள்விக்கு ஒரு வசனம் வாசிச்சாலும் பரவாயில்ல, அந்த ஒரு வசனத்தில் உள்ளது கேள்வி கேளுங்க. எப்படி நடக்கும், எவ்வாறு நடக்கும், ஏன் இதை பேசுனீங்க, என்ன காரணத்துக்காக, இதெல்லாம் நீங்கள் தேவனோடு உரையாடணும். ஆமே. இன்னைக்கு பேசுகிற சப்ஜெக்ட் ரொம்ப அவசியம். ஏன்னா இந்த சப்ஜெக்ட் தேவனுடைய உண்மை எங்கேயும் வெளியில் கிடையாது, நமக்குள் ஒளிந்திருக்கிறது என்பதை வெளிப்படுத்தக்கூடிய செய்தி இது. அல்லேலூயா. இன்னைக்கு என்னென்ன சாப்டர் நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, எது உண்மையான சபை 1, 2வது உண்மையான சபை வேறனா எதுக்கு இங்கே கையினால் கட்டப்பட்ட சபைக்கு வரணும் 2,
கையினால் கட்டப்பட்ட சபைக்கு வரும் பொழுது இது எவ்வாறு இயங்க வேண்டும், இதோடைய செயல்பாடு என்ன, இந்த 3 முக்கியமான காரியங்கள். We will discuss about what is the real church, then we'll discuss what is the purpose of this physical church, then we'll discuss what is the function of the physical church. Hallelujah. ஏன் பயந்து போயிருக்கீங்களா? ஒரு ஆமேன் வர மாட்டேங்குது. ஆமேன். ஓகே, சப்ஜெக்டுக்குள்ளே நம்ம போயிடலாம். லெட்ஸ் நாட் மேக் இட் லேட். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டில் சபை உருவாக்கப்படுகின்றது. யாருங்க கட்டுறா சபையை? பல வருஷமாக கழிச்சு யார் கட்டுறா? சாலமன். அதுக்கு முன்னாடி சர்ச்சில் இருந்தது. ஒரு நேரம் கட்டப்படுது, ஒரு நேரம் இடிக்கப்படுது. முந்தின சபையோட இந்த சபை மிக அபிஷேகமாக இருக்குன்னு சொல்லப்படுது. மனாந்திரத்தில் சபை உண்டாகுது. எல்லாமே நடக்குதா இல்லையா? எல்லாம் நடந்து இன்னைக்கு வரைக்கும் நிற்கக்கூடிய சபையை கட்டினது சாலமன். ஒத்துக்கிறீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க நீங்க. எஸ், ஓகே. எதற்காக இந்த சபை கட்டப்பட்டது? அதாவது நான் சபை சர்ச்சை பற்றி ஒரு 2 பாகமாக செய்தி கொடுத்துருப்பேன், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் போய் பாருங்க திரும்ப. சபை எவ்வாறு கட்டப்பட்டது, தோளினால் மூடப்பட்டது, நவுறக்கூடியது, இதெல்லாம் ஒரு டீப் மீனிங்கோட கண்டுபிடிச்சாங்க. தேவன் எப்பவுமே சபையை ஒரு ஆழ்ந்த அர்த்தத்தோட தான் சொல்லியிருப்பார். அதனால தான் சபை கட்டப்பட்டது. அவ்வாறு தான் இதுவும் கட்டப்பட்டது. எதற்காக? ஒரு நல்ல ரீசன் என்ன தெரியுமா? why church was built. ஏன்னா தேவன் செஞ்ச மகத்துவத்தை மக்கள் மறந்துடக்கூடாதுன்னு தான் சபை கட்டினாங்க. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஏன் தெரியுமா? மறதி நம்மளோட பெரிய வியாதி. ஆமாவா இல்லையா? ஆச்சி 2 நாளைக்கு முன்னாடி என்ன குழம்பு வச்சிங்க? போயாச்சு, இந்தா தெரியல. அதான் பார்த்தீங்களா, 2 நாளைக்கு முன்னாடி நம்ம சமைச்ச குழம்பு நமக்கே ஞாபகம் இல்லை. இதில் 200 நாளைக்கு முன்னாடி தேவன் செஞ்ச அற்புதம் எப்படி ஞாபகம் இருக்கும்? புரியுதா நான் சொல்ல வருது? மறதி. இன்னைக்கு கேட்குற செய்தி இன்னும் 3 நாளில் மறந்துடும். அதனால தான் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டே இருக்கோம். மறதி நமக்கு ஜாஸ்தி. யாரோ ஒருத்தர் சொல்லுவார், மறதி ஒரு தேசிய வியாதி அப்படின்னு. ரொம்ப உண்மை. இப்போ ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிட்டோம். பேரையே மறந்துடுறோம். பேரையே மறந்து ரொம்ப நேரம் அப்படியே இவர் யாருன்னே தெரியலையே அப்படின்னு உட்காந்துருக்கோம். எனக்குமே இது நடக்கும். திடீர்னு ஒரு பார்த்தோன்னே பேரே மறந்துடும். யாருன்னே ஒரு தெரியல. ஆனால் அவன் பேசி சமாளிச்சுக்கிட்டு இருப்பான். ஆமாம் பிரதர், யாருன்னே தெரியல இந்த ஆள் அப்படின்னு. நடந்திருக்கா இல்லையா? மறதி. தப்புன்னு மறந்துடுவோம், எல்லாத்தையும் மறந்துடுவோம். பிரச்சனையை மட்டும் ஞாபகம் வச்சுருப்போம். ஆண்டவர் செஞ்ச நன்மையெல்லாம் மறந்துடுவோம். எந்த அளவுக்கு உங்களுக்கு மறதி இருக்குன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. இதே சமயம் செப்டம்பர் 21 இன்னைக்கு, ஆமாவா? செப்டம்பர் 21 ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 2015 செப்டம்பர் 21 அன்னைக்கு என்ன ஜோம் பண்ணியிருப்பீங்கன்னு ஞாபகம் இருக்கா? அசல் 4 நாளைக்கு முன்னாடி ஜோம் பண்ணதே மறந்துருச்சு. 10 வருஷம் நான் சொல்கிறேன் கேளுங்க, என்ன ஜோம் பண்ணியிருப்பீங்க? என்ன செப்டம்பர் 15 2021 செப்டம்பர் என்ன ஜோம் பண்ணியிருப்பீங்கன்னா, ஆண்டவரே நல்ல தங்குறதுக்கு ஒரு வீடு, 3 நேரம் சாப்பாடு, கரெக்டாக சபைக்கு போய் ஜோம் பண்ணோம், இதெல்லாம் எனக்கு வாய்க்க செய்யுங்க. ஜோம் பண்ணது இன்றைக்கி 2025 நடந்திருக்கு. ஆமாவா இல்லையா? ஆனால் அதை நம்ம மறந்துட்டோம். தேவன் செய்கிறத அன்னைக்கு நன்றி சொல்லுவோம், 2 நாள் நன்றி சொல்லுவோம், 3ஆவது நாள் மறந்து அடுத்த காரியத்துக்கு போயிட்டே இருக்கிறதுனால தான் இன்னைக்கு பிரச்சனை நமக்கு உண்டாகுது. அதனால தான் சபைன்னு ஒன்றை உருவாக்குனாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இஸ்ரேல் மக்கள் ரொம்ப கொடூரம். நீங்கள் அவங்க வனாந்தரத்தில் பண்ண சேட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கே இவங்க அங்கேயே மாட்டியிருக்கலாம் அப்படின்னு தோணும். என்ன நினச்சிக்கா, நீயும் நானும் இருந்தோம்னா அங்கேயே திரும்ப அனுப்பிவிட்டு வந்திருப்போம். போ எகிப்திலே போய் நீ மீனை சுட்டு நாசமா போ அப்படின்ட்டு போட்டு வந்திருப்போம். வெளியில் கூட்டு வந்தா சிக்கன் தரலன்றான், மட்டன் தரலன்றான், கறி தரலன்றான். சரி ஏண்டா, தேவதூதனுக்கு கொடுத்த சாப்பாடையே கொடுத்தா அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், வி நீட் ஃப்ரை, கபாப், அல்ஃபாம் சிக்கன் அதெல்லாம் கொடுங்கப்பா. என்ன இப்படி ஒரே மெனுவை கொடுத்தா எப்படின்றான். சரின்னா நைட்டு குளிருதுன்றான், காலையில் வேர்க்குதுன்றான். வனாந்திரத்தில் அப்புறம் என்ன குழுன்னு ஏசி வண்டியிலையா போயிட்டு இருக்கோம், நடந்து போயிட்டு இருக்கோம். ஆண்டவரை தூசிச்சிடுறான். ஆண்டவர் உடனே பாம்பை அனுப்பி போட்டு விட்டுறாரு. உடனே அதுல இருந்து எங்களை காப்பாத்துங்கன்னு உடனே மோசே வெங்கல சிற்பத்தை செஞ்சு. நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன், 2 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை மறந்து ஆண்டவரை தூசிச்சிருவானுங்க.
நிமிஷத்துக்கு நிமிஷம் தூசிச்சுட்டே இருப்பானுங்க. அதனால தான் பஸ்கா பண்டிகை, அந்த பண்டிகை, இந்த பண்டிகைன்னு கொண்டு எதுக்கு தெரியுமா? அன்னைக்கு எல்லாரும் கூடி பஸ்கா பண்டிகையோட அமைப்புலாம் என்ன தெரியுமாங்க? வெளியில் வந்து ரூஃப் இல்லாத இடத்துல அமைப்பை ரெடி பண்ணி டென்ட் மாதிரி போட்டு அங்கே உட்காந்து பருமாறி சாப்பிடும். எதுக்கு அப்படின்னா ஜெனரேஷனா தேவன் நம்மளை எப்படி எகிப்துல இருந்து விடுவிச்சார்ன்றதை மறக்கக்கூடாதுன்றதுக்காக செய்யப்பட்ட ஒரு கலாச்சாரம். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. புரிதான சொல்றது? அன்னைக்கு வந்து அப்படி வந்து தேவனுக்கு பலி செலுத்தணும். அன்னைக்கு அப்படியே இப்போ உட்காந்து பேசணும். அப்போ குடும்பத்தில் வயசானவங்க இருப்பாங்களா இல்லையா? அந்த சம்பவம் செங்கடல் 2ஆ பிளந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவங்க இருப்பாங்க இல்லையா? அவங்கள உட்கார வச்சு எப்படி அது நடந்ததுன்னு சிறு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறது. எதுக்கு? வாட் இஸ் த சோல் ரீசன்? தேவன் செஞ்ச நன்மையை மறக்கக்கூடாது. சொல்லி சொல்லி பார்த்தாரு, மறந்து தூசிச்சிட்டே இருந்தானுங்க. சபை ஒன்றை கட்டுறாங்கங்க. சபை ஒன்றை கட்டி பிரம்மாண்டமாக்கிட்டானுங்க சபையை. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அதோடைய பிரம்மாண்டம் அவ்வளோ பயங்கரமாக இருக்கு. சோல் ரீசன் என்ன? தேவன் செஞ்ச நன்மையை மறக்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவன் செஞ்ச நன்மையை மறக்கக்கூடாதுன்னு தான் கோயில் கட்டினாங்க. கட்டினாங்களா? கட்டின உடனே இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள்லாம் இருப்பாங்கல்ல, நம்மலாம் நினைக்கிறோம்ல பைபிளில் அவன் தான் ஏன் வில்லன் அப்படின்றோம்ல. நமக்கு அவங்கெல்லாம் கண்டா கோவம் வருமா வராதா? படிக்கும் போதே கோவம் வருதா இல்லையா? ஏன்னா இயேசுநாதரை கொண்டு போய் சிலுவையில் அடித்ததே அவனுங்க தான். மூட்டி விட்டானுங்க பிளாத்தெல்லாம். ஆமாவா இல்லையாங்க? கோவமாக வரும் படிக்கும் போதே. அதுவும் பேஷன் ஆஃப் த கிரைஸ்டில் பார்த்தீங்கன்னா அந்த மூத்த பரிசேயர் ஒருத்தனை காட்டியிருப்பானுங்க. அவனை பார்த்தாலே அப்படியே பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட் ஃபஸ்ட்டு வந்தபோது எங்கள் ஐயா, நான் ரொம்ப சின்ன பிள்ளை, எங்கள் அம்மா சொல்லி தான் எனக்கே தெரியும், தேட்டர் கூப்பிட்டு போயிருக்காங்க. இயேசுநாதரை அடிக்காரு, நான் இறங்கி ஒரே கத்து. அது எப்படா நீ இயேசுநாதரை அடிக்கிறான் அப்படின்னு சின்ன வயசில். ஆனால் இப்போயும் அந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த பரிசேயன் மட்டும் கையில் கிடச்சான்ற மாதிரி இருக்கும். ரொம்ப அவன் ஒரு மாதிரி எரிச்சலை ஏற்றுவான், பார்த்தாலே கோங்கோமாக வரும் அப்படின்னு நம்ம மனசில் பதிஞ்சிருச்சு. பரிசேயர் சதுசேயர்லாம் ஆண்டவருக்கு எய்த்து நிற்கிறவன்னு. ஆனால் வேதத்தின்படி கொடுத்துருக்க கட்டளைகள், பழைய ஏற்பாட்டின் கட்டளைகள் படி பார்த்தீங்கன்னா அவனை மாதிரி பக்தி உள்ளவன் எவனும் கிடையாது. நம்மெல்லாம் அவன் கால் தூசி கூட பெற மாட்டோம். தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப ஈஸியாக இன்னைக்கு பரிசேயர் சதுசேயர் எதிரிகள், நம்ம வாழ்க்கையிலும் பரிசேயர் சதுசேயர்கள் இருக்கிறான்னு பேசுகிறோம்ல. இந்த சொந்தக்காரனை பரிசேயர் சதுசேயர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க, கண்டுபிடிச்சிடும். எனக்கு தெரியும், இந்த கோட் வேர்டெலாம் தெரியும் எனக்கு. அப்படியே இப்படி குத்துவாங்க, யாருக்கு தெரியாது. நம்ம குடும்பத்திலும் பரிசேயர் சதுசேயர் இருக்கிறார்கள். பரிசேயர் சதுசேயர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? மொத்தத்தையும் கரைச்சி குடிச்சு ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பான். காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அவன் என்ன ஆண்டவர் கட்டளை போட்டாரோ அப்படியே பின்பற்றுவான். இன்னைக்கு நம்ம காலையில் எந்திரிச்சு சில சமயம் ஜோமனை மறந்துடுறோம், சில சமயம் வேதம் வாசிக்க மறந்துடுறோம். ஆமாவா இல்லையா? செய்கிறோமா இல்லையாங்க? சில நேரம் மறந்துடுறோம். அப்புறம் போய் மிக்சியில் ட்ருன்னு அரைச்சிட்டு இருக்கும்போது தான் ஐயோ ஜோமனை மறந்துட்டோமே ஞாபகம் வரும். சில நேரம் வேதம் வாசிக்க மறந்துடுறோம். காலையில் எந்திரிச்சு சங்கீதம் 23 எத்தனை பேருக்கு சொல்கிற பழக்கம் இருக்குது? என்னைக்காவது ஒரு நாள் அதை மறந்துடுறோமா இல்லையா? ஏதோ ஒரு இதில். பரிசேயன் என்னைக்கும் மறந்ததா சரித்திரமே கிடையாது. பர்ஃபெக்ட் பீப்புள், பர்ஃபெக்ட் ஃபேரிசீஸ், அப்படி தான் பேர் வைக்கணும். ஒரு நாள் தப்பு செஞ்சது கிடையாது அவனுங்க. ஸ்டிக் டு த பாயிண்ட்னா அவனை மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா ஏங்க, பழைய ஏற்பாட்டில் தேவன் கட்டளை கொடுத்தார், அதை பின்பற்ற சொல்லியிருக்கார். பின்பற்றினா தப்பா தப்பு இல்லையா? தப்பா இல்லை தப்பு இல்லையா? தப்பு இல்லை தானே? தேவன் சொன்னதை செய்கிறோம், சொன்னதை அப்படியே கடைபிடிக்கிறோம். அதை தன் வாழ்க்கையவே அர்ப்பணித்து எந்த வேலைக்கும் போகாமல் தேவன் சொன்னதை அப்படியே முழுசாக படித்து அப்படியே செய்கிறான். இதில் என்னங்க தப்பு? கிடையாது. சரிதானே? அப்படி பின்பற்றிட்டு வர சமயம் கொஞ்சம் மாம்சம் அவனை டேக் ஓவர் பண்ணி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சபையில் கலாச்சாரங்கள் போய் ஜாதி மத பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. ஜாதி பிரிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. நாங்கள் மட்டும் யூதர்கள் மட்டும்தான் சபைக்கு வருவோம், நீ வெளியில் நில்லு, நீ வராத, நீ உள்ள நுழையாத, நீ தீட்டு, இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருச்சு. தேவன் சபையை உண்டாக்குனதுக்கான காரணத்தை மறந்து மாம்சத்தில் ஏற்பட்ட ஜாதி இச்சைகளுக்காக சபையை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொல்ல வர்றது புரியுதா? தேவன் சபையை ஒரு முக்கியமான காரணத்துக்காக உண்டாக்குறார், எல்லாரும் வரணும், தேவனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு. ஆனால் இவனுங்க ரொம்ப பக்தியாக இருக்குன்னு சொல்லி பக்தி ரொம்ப ஒரு மாதிரி அடைஞ்சு
என்ன ஆயிடுச்சுன்னா ஜாதி வேறுபாடுலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். நீ உள்ள நுழையாத, நீ நுழையாத, நீ தீட்டு, அவன் தீட்டு, அவன் தீட்டு, எனக்கு மட்டும்தான் இங்கே மரியாதை. மற்ற 27 23 படிச்சிங்கன்னா தெரியும், ஆண்டவர் வந்து பரிசேனை உரிச்சிருப்பார் ஒரு சாப்டர் ஃபுல்லும். அந்த சாப்டர்ல நீங்கள் படிங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் போயிட்டானுங்க. எந்த அளவுக்கு போயிட்டானுங்கன்னா, நீ பாவி, நீ உள்ள வராத, அதாவது நான் எந்த தப்பு வேணாலும் செய்யலாம், நீ உள்ள நுழையக்கூடாது, அந்த அளவுக்கு போயிட்டானுங்க. எக்ஸ்ட்ரீம் இதுக்கு போயிட்டானுங்க. அப்படி ஆனதுக்கப்புறம் தான் மக்களும் தேவன் எதற்கு படைச்சாருன்றதே மறந்து அவன் வழியில் போயிட்டான். அப்போ தான் இயேசுநாதர்னு ஒருத்தர் வரார். வந்து 3.5 வருஷம் என்ன தெரியுமா அங்கே செஞ்சார்? ஒரு ஓரமாக உட்காந்து பாடுவேன் பரவசமாகுவேன் பாடலை. உண்மைக்கும் ஒரு ஓரமாக உட்காந்து குருவிகள் பாடும் காலம் வந்ததுன்னு பாட்டு பாடல. நேராக சபைக்குள்ளே நுழைய வேண்டியது, அக்கிரமக்காரனே அயோக்கியக்காரனேன்னு அவனை பார்த்து கேட்க வேண்டியது. எனக்கு ஒரே வருத்தம், ஆண்டவர் கூட இல்லாமல் போயிட்டேனே அப்படின்னு. ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கும், ஆமாவா இல்லையா? எப்பவும் பிரச்சனை தான். 3.5 வருஷத்தில் என்னைக்காவது ஆண்டவர் பிரச்சனை பண்ணாமல் இருந்திருக்காருன்னு நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். 3.5 வருஷத்தில் ஆண்டவர் பிரச்சனையே பண்ணாமல் ஒரு நாள் சமாதானமாக அப்படி இருந்தார் பாஸ்டர். அவருக்கு பிரச்சனை பண்ணலைன்னா தூக்கம் வராது இயேசுநாதருக்கு. உண்மைக்கும் ஏன் கோச்சிக்கிட்டீங்கன்னா பரவாயில்ல, பைபிள் எடுத்து பாருங்கள். ஷபாத் அன்னைக்கு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும், அன்னைக்கு தான் போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நீ எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடு, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது அப்படின்னு. அவன் வந்து இறைவன் கொடுத்த கட்டளை அப்படின்னா, அடே சபாத் வந்து நமக்கு தாண்டா உண்டாக்குனது, நம்ம ஒன்றும் சபாத்துக்கு உண்டாக்கலை அப்படின்னு வசனம் சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. குஷ்டனை தொடக்கூடாதுன்னா அவன் கூட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. நல்லா இருக்கியா? இவனுங்கெல்லாம் மோசம், நம்ம தான் ஒழுங்கு அப்படின்ட்டு இருக்காரு. அவனுக்கு எப்படி இருக்கும்? இயேசுநாதர் கடவுள்னு அவனுக்கு தெரியாது, சரிங்களாங்க? அப்போ பார்க்குறவனுக்கு எப்படி இருக்கும்? இன்னைக்கு இப்படி வச்சுக்கலாம், நீங்கள் எல்லாரும் பழைய ஏற்பாட்டின்படி இயேசுநாதர் பிதாவானவர் சொன்னது அப்படியே கடைபிடிக்கிற ஆட்கள். தீட்டுனா தீட்டு, ஒழுங்குனா ஒழுங்கு, இப்படி இருக்கிற ஆட்கள். நான் உங்களுக்குள்ள பூந்து எல்லாத்தையும் ட்விஸ்ட் பண்ணால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? கோவம் வருமா வராதா? யாரா நீ? உனக்கு 30 வயசா முளைச்சி 3 இலை உள்ள ஓவராக பேசுகிற நீ. பரம்பரையாக நாங்கள்லாம் வாசிச்சுக்கிட்டு வரோம், 10 கட்டளைகளை மனப்படமாக வச்சுருக்கோம், கடைபிடிக்க மாட்டோம், அது வேற விஷயம். பரம்பரையாக வர நீ யார் எனக்கு சொல்லி தான்? கோவம் வருமா இல்லையா? இவர் அப்படி தான் பண்ணுறார். உள்ளே பூந்து சபை, நீ சபையே கிடையாது, என்ன நீ பெரிய சபையா? இதெல்லாம் சபையே கிடையாது, நீ உண்மையாக ஜோமனு, ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார் அப்படின்றாருங்க. கோவம் வருமா வராதா எல்லானுக்கும்? அவன் பிரம்மாண்டமாக கட்டி அங்கே தூப கலசத்தை ஏந்தி டெய்லி காலையில் பண்ணிட்டு வந்தா, இவர் அதெல்லாம் வேண்டாம், நின்ன இடத்துல கூப்பிடு, ஆண்டவர் வருவார் அப்படின்றாரு. என்ன வடக்கன் ஸ்டைலில் பேசிட்டேனா? யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் அப்படி தான் சொல்லியிருப்பார். அதெல்லாம் வேண்டாம், நின்ன இடத்தில் கூப்பிடு, வருவார். நம்ப மாட்டீங்களா? யோவான் 4:20-24 கொஞ்சம் சீரியஸாக பேசணும் நம்ம. ஜோக்ஸ் அப்பார்ட், John 4:20-24 வாசிங்க பார்ப்போம். யோவான் 4 இயேசுநாதர் சபையை பற்றி என்ன சொல்றார்? சபைக்கு போவது முக்கியமா அப்படின்றத பற்றி பேசியிருக்கார். யோவான் 4:20-24 வாசிங்க பார்ப்போம். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். அதாவது அந்த ஸ்திரீ சொல்றாங்க, எங்கள் பிதாக்கள் இந்த மலையை தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றால். அதற்கு இயேசு ஸ்திரீயே நான் சொல்லுகிறதை நம்பு, நான் சொல்லுகிறதை நீ நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். நெத்தி போட்டில் அடிச்ச மாதிரி அடிச்சிருக்காரா இல்லையாங்க? உண்மையா தொழுது கொள்வது என்ன அப்படின்னா, இவங்க பல வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இந்த மலைக்கு தான் போகணும், இங்கே தான் ஆபிரகாம் இது பண்ணாரு, இங்கே தான் சாலமன் பண்ணாரு, இங்கே போனாதான் சபை அப்படின்னு நினச்சிட்டு இருக்க இடத்துல பூந்து இயேசுநாதர் சொல்றாரு, அதெல்லாம் கிடையாது. நீ ஆவியுடனும் உண்மையுடனும் சாக்கடையில் மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்க, அங்கே ஆவியுடன் உண்மையுடன் தொழுது கொண்டனா அங்கே தேவன் பிரவேசிப்பார் அப்படின்றார். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? வசனம் அங்கே இருக்குல்ல, நான் சொல்லலைங்க,
23, 24 பாருங்க, தெளிவா இருக்கு. எங்க வாசிங்க நினைச்சேக்கா. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவன் உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவன் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். பிதாவானவர் விரும்புவது என்னவா? சபைக்கு வந்து சபையில ஜெபம் பண்ணி சபையில தூப கலசம் ஏந்துவது கிடையாது. ஆவியுடனும் உண்மையுடன். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். கிளீன் அண்ட் கிளியர், எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. இதுக்கு மேல எந்த கமெண்ட்டும் கிடையாது. தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியுடனும் உண்மையுடனும் தொழுது கொள்ள வேண்டும் என்று போடப்பட்டிருக்கிறது. அங்க எங்கேயாவது கொஞ்சம் பைபிள் அப்படியே பாருங்க. தேங்காய் உடைத்து தொழுது கொள்ள வேண்டும், முழங்கால் படியிட்டு தொழுது கொள்ள வேண்டும், 3 முறை சபையை அப்படியே உருண்டுகிட்டே தொழுது கொள்ள வேண்டும், மொட்டை அடிச்சுட்டு தான் தொழுது கொள்ள வேண்டும். எங்கேயாவது ஒரு வசனம் இருக்கா? இட்ஸ் நாட் தேர். தென் டோன்ட் டூ தி ஸ்டூபிட்னஸ். திரும்ப திரும்ப இதை செய்யாதீங்க. தெளிவா இருக்கு, தெளிவா, திட்டமும் தெளிவுமா. உங்க மாம்சத்துல ஏதாவது செய்யணும்னு நாங்க போடப்படல. ஆனா ஆவியுடனும் உண்மையுடன், 2 பாயிண்ட் பக்கத்துல பத்தி சொல்லுங்க. ஆவியுடனும் உண்மையுடனும், ஆவியுடனும். இந்த 2 சப்ஜெக்ட்டுங்க, ஆவியுடனும் உண்மையுடனும். இது ரெண்டையும் எங்க செயல்படுத்த முடியும்? மாம்சத்திலையா? கிடையாது. உள்ளுக்குள்ள. கரெக்டா? உள்ளுக்குள்ள தேங்காய் உடைக்க முடியுமா? செத்து போயிடுவோம் தெரியுமா? உள்ளுக்குள்ள, இன்சைட், வித்தின், அங்க ஆவியுடனும் உண்மையுடனும் மனசுல எந்த குழப்பமும் இல்லாம எந்த இச்சைகளும் இல்லாம தொழுது கொள்வதை பற்றி இயேசுநாதர் பேசுகிறார். இந்த ஸ்டேட்மெண்ட் மூலியமா என்ன தெரியுமா அங்க சொல்ல வராரு? கெட்டி இருக்க கோயில்லாம் வீண்ரா அப்படின்றார். அங்க ஆண்டவர் கிடையாதுன்னு டைரக்டா, பிசிக்கல் சர்ச் இஸ் நாட் கேப்பபிள்ன்றார் ஆண்டவர். இட்ஸ் நாட் வர்தின்றார். அதெல்லாம் தகுதியற்றதுன்றார். நம்ப மாட்டீங்க தானே? வசனம் இருக்கு, நான் காமிக்கிறேன். யோவான் 2:19-21 வாசிங்க. யோவான் 2:19-21. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். திரும்ப வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள். அவங்க ஒரு ஆலயத்துக்கு முன்னாடி நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்போ தேவன் சொல்றார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். கவனிச்சிங்களா? யோவான்ல ரொம்ப சிம்பிளா கொடுக்கப்பட்டிருக்கு. மார்க்ல நான் தவறான வசனம் எடுத்துட்டேன், அந்த வசனத்தை நான் பார்த்து சொல்றேன். மார்க்ல என்ன தெரியுமா கொடுத்திருக்கு? கையினால் கட்டப்பட்ட சபையை உடைத்தெறிந்து கையினால் கட்டப்படாத சபையை நான் எழுப்புவேன் அப்படின்றார். புரியுதா உங்களுக்கு? கையினால் கட்டப்பட்டதை உடைத்தெறிந்து கையினால் கட்டப்படாதை நான் எழுப்புவேன் அப்படின்றார். யோவான்ல அந்த வசனம் இருக்கு பாருங்க. ஜான் 2லேயே நீங்க 21க்கு அப்புறம் கவனிங்க. 21க்கு அப்புறம் வாசிங்க பாப்போம். 22 வாசிங்க. அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். நீங்க யோவான் 2:19-21 திரும்ப வாசிங்க நினைச்சேன். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். ஓகே. அப்பொழுது யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே. எத்தனை வருஷங்க? 46, bloody 46 years. வாசிங்க. நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார். அதாவது 46 வருஷ கஷ்டம். அந்த சபையை கட்டுறதுக்குள்ள, சபையை கட்டுறவர் சாபம் வாங்கி தான் மகன் தான் கட்டணும்னு ஒரு சம்பவம் நடந்தது. அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? தாவீது தான் கட்ட வேண்டியது, சாபம் பெற்றதுனால சாலமன் கட்ட வேண்டியது ஆயிடுச்சு. அதுக்கு அவ்வளோ பெரிய ப்ரொசீஜர் நடந்து 46 வருஷம் கழிச்சு ஒரு சபையை கட்டினா, எங்கேயோ இருந்து ஒருத்தர் பிறந்து திடீர்னு வந்து இந்த கட்டின சபையை நான் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன், 3ஆம் நாள் நான் வேற சபை, கையினால் கட்டப்படாத சபையை எழுப்புவேன் அப்படின்றாரு. சொன்னதை செஞ்சாரா இல்லையாங்க? தான் இறந்த அடுத்த நிமிஷம் சபை ஒன்றும் இல்லாமல் ஆணிச்சா இல்லையா? ஆணிச்சா இல்லையா? கிளியர், சுக்குநூறா உடைச்சிட்டார். இதுல இருந்து என்ன தெரிய வருது? சபை அது கிடையாது. சபைய
கையினால் கட்டப்பட்ட சபையை தேவன் என்னைக்குமே என்கரேஜ் பண்ணது கிடையாது, உடைச்சு எரிஞ்சிட்டார். கையினால் கட்டப்படாத சபை எது தெரியுமா? மாம்சம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கையினால் கட்டப்படாத சபை. ஓகே, இதுக்கப்புறமும் மக்களுக்கு புரியல. உடனே யார் தெரியுமாங்க வரா? பவுல்னு ஒருத்தர் வராருங்க. அவரை மாதிரி எழுத முடியாது. அவர் எழுதியிருக்கார் 1 கொரிந்தியர் 3:9 வாசிங்க பாப்பா. நினைச்சுக்கா, நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். தெளிவா எழுதிட்டாரா? 3:9 இதை சொல்றாருங்க. 16-17 என்ன சொல்றாரு வாசிங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். அந்த வார்த்தை, கடைசி வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நீங்களே அந்த ஆலயம். சொல்லப்படுகின்ற ஆலயம் நீங்களே, பரிசுத்தமான ஆலயம் நீங்களே, தேவன் வசிக்கும் ஆலயம் நீங்களே, தேவனோட ஆவி உளவாடுகின்ற ஆவியம் நீங்களேன்ற வார்த்தை திட்டமும் தெளிவுமா அங்க இருக்கு. அதாவது இயேசுநாதர் பேசுறார், செஞ்சும் காமிக்கிறார். கையினால் கட்டப்பட்டதை உடைச்சிட்டார், கையினால் கட்டப்படாததை எழுப்புறார். அதுக்கப்புறமும் மக்கள் நம்பல. பவுல்னு ஒருத்தர் வராரு, 1 கொரிந்தியர் 3:9 நீங்க தேவனுடைய பண்ணைன்றாரு, தேவனுடைய மாளிகைன்றாரு. 16-17 ரொம்ப டிடன்ட் ஹோல்ட் பேக், ரொம்ப சுத்தி வளைச்சலாம் பேசாம நேரடியா சொல்லிட்டார், நீங்களே அந்த ஆலயம். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உண்மையான சபை யார் தெரியுமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க தான் சபை. பாருங்க, ஜோ எல்லாமாவும் எங்க அம்மாவும் தான் சிரிச்சுக்கிட்டே நீங்க தான் சபை அப்படிதாங்க சொல்லணும். என்ன சோகமா நீங்க தான் சபை அப்படின்றீங்க? நீங்கள் தான் சபை. சொல்லுங்க, சபை வேண்டாம், அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. பக்கத்தில் பார்த்து நீங்க தான் தேவனுடைய ஆலயம்னு சொல்லுங்க. ஒரு மாதிரி பவர் ஏறுதா இல்லையா? நீங்கள் தான். see anyone who is watching me, you are the temple of God. நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம். உடனே நம்ம சொல்லுவோம், பாஸ்டர் மத்தேயு 18:20 சொல்லப்பட்டிருக்கு, எங்க 2-3 பேர் கூடுகிறார்களோ அங்கே நான் வாசம் பண்ணுவேன், அது சபை தானே பாஸ்டர் அப்படின்னோம்னா, have some intelligence to read it correctly. It is a mystical line, it is a metaphorical line. என்ன சொல்ல வராருன்னா, எங்க 2-3 பேர் என்று குறிப்பிடப்படுவது மக்கள் அல்ல. நான் என்ன கேட்குறேன், அமேசான் காட்டில் மாட்டிட்டீங்க, அங்கே எங்கெங்க 2-3 பேர் வருவாங்க உங்களுக்கு கூட ஜெபிக்க? இட் இஸ் நாட் அபவுட் அதர் பீப்புள், இட் இஸ் அபவுட் யூ. உங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. என்ன பாஸ்டர்? ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த 3 பேர் எப்பொழுது இணைகிறார்களோ அப்பொழுது அங்கே அவர் வாசம் பண்ணுகிறார்னு வேதம் சொல்லியிருக்கு. மத்தேயு 18:20 வாசிங்க பார்ப்போம் நான்சியக்கா. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். அங்கே அவர் நடுவில் இருக்கின்றேன். It is not about people gathering, it is about your body coming together. ஆவி, ஆத்மா, சரீரம். இன்னைக்கு 3 ஒரு சமநிலையில வந்தோனே தேவன் அங்க அசைவாடுகிறேன்னு போட்டிருக்கார். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஜெபத்தோட முக்கியமான அங்கம் என்ன தெரியுமா? உட்காந்துட்டு மாம்சம் ஒன்றை யோசிச்சுட்டு இருக்கும், சிந்தை ஒன்றை யோசிச்சுட்டு இருக்கும், ஆவி ஒரு மாதிரி புலம்பிட்டு இருக்கிறது ஜெபம் கிடையாது. 3ஐயும் சமநிலைப்படுத்தி தேவன்கிட்ட பேசுவதே சரியான ஜெபம். அந்த ஜெபத்தின் நேரத்தில் தேவன் சொல்றார், அங்கே நான் அசைவாடுகின்றேன். அல்லேலூயா, ஆமென். வெரி கிளியர்லி கிவன். நம்ம தான் சபை. சபை எவ்வாறு இருக்கணுமா? 3 ஒன்றிணைந்து தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் அசைவாடுறார். திட்டமும் தெளிவுமா இருக்கு. நீங்க தான் சபை. சபையுடைய தலைவர் யார் தெரியுமா? கிறிஸ்துன்னு போடப்பட்டிருக்கு வேதத்தில். கிரைஸ்ட் இஸ் த ஹெட் ஆஃப் த சர்ச். கிரைஸ்ட் அனாயிண்டிங், கிரைஸ்ட் கான்சியஸ் இஸ் த ஹெட் ஆஃப் த சர்ச். இந்த மாம்சம்ங்க, மாம்சத்தில் இருக்கோங்க, இதுதான் ஆலயங்க. இந்த மாம்சத்தை இச்சையில், கோபம், காமவிகாரங்கள் இதெல்லாம் இருக்கின்ற இந்த மாம்சத்தை சரியா ஆலயமா மாற்றக்கூடிய ஒரே ஞானம் என்ன தெரியுமா? கிறிஸ்து ஞானம். கிறிஸ்து ஞானம். அதனால இந்த கிறிஸ்து ஞானத்தை அடைவதற்கு ஒரு வழிபாடு இருக்கு. அது பேர் என்ன தெரியுமா? ஞானஸ்தானம். ஜலஸ்தானம் கிடையாது, மாம்சஸ்தானம் கிடையாது, ஞானஸ்தானம். இன்டெலிஜென்ஸ். ஓகே,
இன்டெலிஜென்ஸ், ஞானஸ்தானம் அடையும் பொழுது கிறிஸ்து ஞானம் நம்மளை வழி நடத்துது. நம்ம ஆலயமா மாறோம், கிறிஸ்து நமக்குள்ள பிரவேசிக்கின்றார். பிதாவானவர் உடனே வாசல் நின்று கதவை தட்டுகின்றார். திறந்த உடனே பிதாவானவர் வருகின்றார், பரிசுத்த ஆவியானவர் வருகின்றார், இயேசு கிறிஸ்து வருகின்றார். மூவரும் நம்மோடு என்ன செய்கிறாங்களாம்? போஜனம் பண்ணுவார்கள்னு வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் இருக்கு. ஆமாவா இல்லையா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க தேவனுடைய ஆலயம், நீங்க தேவனுடைய ஆலயம். இப்போ இதெல்லாம் பேசினோடனே முக்கியமான ஒரு கேள்வி நிறைய பேர் என்கிட்ட கேட்டது, எனக்கும் தோன்றிய கேள்வி, நம்ம தேவனுடைய ஆலயம்னா எதுக்கு சபைக்கு போகணும்? நான் ஆலயம், நான் தான் தேவனுடைய ஆலயம், அப்புறம் ஏன் நான் சபைக்கு போகணும்? ஆமாவா இல்லையா? வேண்டான்றேன், சபைக்கு போக வேண்டான்றேன். ஆனால் ஒரு கண்டிஷன், 9 கனி கரெக்டாக உங்களுக்குள்ள வேலை செய்யுதுன்னா சபைக்கு போகாதீங்க. வேலை செய்யலைன்னா சபைக்கு வந்துருங்க. 9 கனி கரெக்டாக வேலை செய்யுது பாஸ்டர் எனக்குள்ள அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் கையை உயர்த்துங்க பார்ப்போம். 9 fruits working perfectly inside me பாஸ்டர். 9 கனியும் அப்படி மன்னிப்பு வருது, கருணை வருது, இரக்கம் வருது, சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் மட்டும் கையை உயர்த்துங்க. இல்லை இல்லை, அதனால தான் சபைக்கு வரும். நிறைய பேர் ரொம்ப சர்க்காசமா 2-3 வார்த்தை இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, we are the temple of God, what is the need to go for the temple அப்படின்னா, if you can follow the 9 fruits, don't come to the temple. If you cannot, you bloody step into the temple. 9 கனிகளை என்னை கடைபிடிக்கிறீங்கன்னா சபைக்கு வராதிங்க. நானே உங்களுக்கு ஒரு பெரிய மாலையை போட்டு கும்பிடு போட்டு உங்களை வீட்டில் உட்கார வச்சிடுறேன், வராதிங்க. முடியலையா? வந்து தான் ஆகணும். ஹலோ, வந்து தான் ஆகணும். இன்னைக்கு மனுஷன் தவறு செய்வது இயல்பு. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? சில நேரம் கோவப்பட்டுடுறோம், சில நேரம் எரிச்சல் பட்டுடுறோம், சில நேரம் வார்த்தையை விட்டுடுறோம். ஆமாவா இல்லையா? விட்டுடுறோமா இல்லையா? நேற்று காலையில் எத்தனை பேர் சனியனேன்னு திட்டினீங்க? சத்தமாக ஆமேன் வந்திருக்கணும். இதுக்கு மட்டும் ஏன் திட்டமா இல்லையா? நேற்று எத்தனை பேர் கணவன்கிட்ட எரிச்சல் பட்டீங்க? நேற்று இல்லை பாஸ்டர், இன்னைக்கு காலையிலன்றாங்க கணவர்கள். டுடே மார்னிங் பிஃபோர் சர்ச் பாஸ்டர். ஆஃப்டர் சர்ச் ஒரு டோஸ் இருக்கு, அது பிஃபோர் சர்ச் ஆஃப்டர் சர்ச் மெடிசன் மாதிரி. என்ன பாஸ், கோபப்பட்டமா இல்லையா? எத்தனை பேர் பதட்டப்பட்டீங்க? ஆங்ஸைட்டி. நேற்று தான் எங்கள் அம்மா பதட்டப்பட்டு நான் பார்க்குறேன். கரண்ட் வேற போயிடுச்சு, சமைச்சிக்கிட்டு இருக்காங்க, ஓன்ட்டாங்க ஒரு மாதிரி. பட் ஷீ இஸ் ஃபைன், நத்திங் டு வரி. அதெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டாங்க, நத்திங் டு வரி. ஆனால் கொஞ்சம் அந்த ஒரு இப்போ பதட்டமாகுதா இல்லையா? இதெல்லாம் பதட்டப்படக்கூடாதுன்னு நிதானம் அப்படின்னு 9 கனிகள் ஒன்று இருக்குது. சாந்தம், நிதானம்னு. அப்படிலாம் இருந்தால் சபைக்கு வராதிங்க. யூ ஆர் பர்ஃபெக்ட், டோன்ட் கம் டு சர்ச், வி வர்ஷிப் யூ. முடியலையா? யூ ஹாவ் டு கம் டு திஸ் பிசிக்கல் சர்ச். ஏன் தெரியுமா? இன்னைக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு தாளந்து கொடுக்கப்பட்டிருக்கு. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? எஸ், பியூட்டிஃபுல் டேலண்ட்ஸ். போன வாரம் 2 வாரமாக அதான் பேசிட்டு வரோம். இன்னைக்கு அலெக்சாண்டர் அங்கிளுக்கு ஒரு தாளந்து இருக்கு. அந்த தாளந்து யாருக்குமே வராது. ஆமாவா இல்லையா? கார்பெண்டிங், அவர் தான் தேவன் செஞ்ச அதே வேலையை செய்கிறார். நீங்கள் இனிமேட்டு அலெக்சாண்டர் பிரதரை வந்து இயேசுநாதரோட ஒப்பிட்டு பார்க்கணும். ஏன்னா அதே தொழில் அவர் தான் செய்கிறார். அதனால் ஒரு மதிப்பு நீங்கள் கொடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? அந்த டேலண்ட் இருக்கு. இப்போ அந்த டேலண்ட் விட்டுட்டு அவர் ஊழியம் செஞ்சால் நல்லா இருக்குமா? கிடையாது. தேவன் அந்த தாளந்தை கொடுத்துருக்கார், அந்த வழியில் அவர் போகணும். அங்கிள், நான் உங்களை சொல்லிக்கலாம்ல? எஸ். இப்போ அந்த வேலையில் போயிட்டு இருக்க அலெக்சாண்டர் அங்கிள் உலக ரீதியாக நிறைய பேரை பார்க்குறாரு, நிறைய காரியங்களை சந்திக்கிறாரு. மாம்சம் தானேங்க. ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் அது நமக்கு நடந்துடக்கூடாதுன்னு பயம் வருமா இல்லையா? இயல்பு வரும், பயம் வரும். ஒரு 4 பேர் சொல்லுவாங்க, இப்படியே இருந்தால் எப்படி நம்ம வாழ்க்கையில், அதுவும் நம்ம மண்டைக்குள்ளே ஏறும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம சிந்தையில் ஏறும் பொழுது நமக்குள்ள நேச்சுரலாக இருக்கிற விசுவாசம், அன்பு, கிருபை, தயவு, மன்னிப்பு இதெல்லாம் அப்படியே கம்மியாகுதா? ஆகும்போது ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி சோர்ந்து போயிருக்கீங்க பாருங்க. அப்போ உள்ளுக்குள்ள உள்ளதை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் சபைன்னு ஒன்று இருக்குங்க. புரியுதாங்க நான் சொல்றது? நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, பல பேரை பார்க்குறீங்க, பல பேரை சந்திக்கிறீங்க, சில காரியம் பேசுகிறீங்க, சில ஒப்பீனியன் உங்களுக்குள்ளே வருது, சில காரியத்தை பார்த்து பயப்படுறீங்க, வெளியில் சொல்லாமல் இருக்கீங்க. இது எல்லாம் உங்களை அஃபெக்ட் பண்ணும் போது சண்டே நீங்கள் வாங்க, நீங்கள் இதெல்லாம் குறித்து கவலைப்படாதீங்க. ஏன்னா உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர்,
உங்களுக்குள்ள ஒரு 9 கனிகள் இருக்கு, நீங்க இதெல்லாம் குறித்து கவலைப்படாதீங்க என்று ஞாபகப்படுத்துற இடம்தான் சபை. பக்கத்தில் போய் சொல்லுங்க, ஞாபகப்படுத்துற இடம், ரிமைண்டர். திஸ் பிளேஸ் இஸ் கால்டு ரிமைண்டர். நாங்க எங்களுடைய வேலை அக்கினியை மூட்டி விடுறது இல்லை, உங்களுக்குள்ள உள்ளதை கண்ணாடி வச்சு உங்களுக்கே காட்டுறோம், அவ்வளவுதான். இந்த சர்ச்சோடைய வேலை அதுதான். ஜோயலம்மா இன்னைக்கு ஓன்னு அழுதுட்டு வராங்க, ஒரு பிரச்சனை பாஸ்டர், என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, நீங்கள் ஜோ பண்ணாதான் ஆகும் பாஸ்டர். நான் என்ன பண்ணுறேன், பெரிய கண்ணாடியாக தூக்கி வைக்கிறேன். அந்த கண்ணாடி பேர் என்ன தெரியுமா? வசனம், வேதம். ஜோயலம்மா இந்த வசனத்தை கொஞ்சம் பாருங்க, இது இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு. ஜோயலம்மா எனக்குள்ளே இருக்குது. பாசாங்கின் ராஜாவாய் ஓகே அழித்தவரை துதிங்கள் இருக்கே, அந்த அழித்தவர் எங்க இருக்கார் அப்படின்னு. எனக்குள்ள இருக்கார். சரி, நீங்க யாரு, யாருடைய அம்சமா? தேவனுடைய அம்சமா இருக்கேன். இப்படி நான் வசனத்தை எடுத்து கொடுக்க கொடுக்க கவலையை மறந்து ஜோயலாமாக்கு என்ன வருது? விசுவாசம் வருது, தைரியம் வருது, தனக்குள்ள நேச்சுரலா இருக்கிறது ஞாபகம் வருதா இல்லையா? அவ்வளவுதான் என் வேலை. ஒரு கண்ணாடியை போட்டு உங்களுக்குள்ள இருக்கிறத உங்களுக்கே காமிச்சு கொடுத்துட்டா என் வேலை முடிஞ்சுச்சு. இவ்வளவுதான். இதான் சபையோடைய வேலை, இதான் ஃபங்க்ஷன், இதான் சபையோடைய செயல்பாடு. நம்ம கேட்கலாம், அப்புறம் ஏன் பாஸ்டர் இந்த இந்து கோயில் கிறிஸ்தவ கோயில்லாம் இப்படி பிரம்மாண்டமா காசு கட்டி ஏன் செலவு பண்ணி கட்டுறாங்க அப்படின்னா, உள்ள நுழையும் பொழுதே நான் வணங்குறவர் என் பிரச்சனையை காட்டிலும் பெரியவர்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இப்படிப்பட்ட கோயில்கள். நீங்க இந்து கோயில்கள்லாம் போனது இல்லைல்ல? நான் போயிருக்கேன், நான் சொல்றேன் கேளுங்க. ராமேஸ்வரம் போயிருக்கும் போது என் நண்பர்களோட டூர் போயிருந்தோம். ராமேஸ்வரத்தில் வேறு என்ன இருக்குது, அது என்ன இருக்குது, போய் பார்ப்போம் அப்படின்ட்டு உள்ளே போனால் கூட்டு போன ஆட்கள் ரொம்ப ஆவியில் நிறைஞ்ச ஆட்கள். அங்கே உள்ள சிலையெல்லாம் ஓட்டி தள்ளுறானுங்க. எனக்கு தர்மடி விழுந்துருமோன்னு பயம். மெர்வின்லாம் பயங்கரமாக கலாச்சிட்டு வராப்பில் அங்கே உள்ள சிலையெல்லாம் பார்த்து ஐயான்னு காலில் விழுந்து கூட்டு வந்திருக்கு. எதுவும் சொல்லிடாதப்பா, ரவுண்டு கட்டி உரிச்சிருவாங்க நம்மளை, ஊர் போய் சேரணும் சாமி அப்படின்னு கூட்டு வந்திருக்கு. உன் பக்தி விருத்தியெல்லாம் நீ சபையில் காட்டு, இங்கே வேண்டாம் சாமி அப்படின்னு. ஒரு இடத்துல அவன் ஒரு சிலையை பார்த்து கேட்குறான், மெர்வின் என்ன அரை ட்ரௌசர் போட்டு நிற்கிறாருன்னு. எப்பா கொஞ்சம் வாயம் மூடிட்டு வாப்பா. மெர்வின் இருக்கான், சாமுவேல் பாய் இருக்காரு, ஒரு பக்கம் பிரிட்டோ. சாமுவேல் பாய் இங்கே பார்க்க எவ்வளோ அமைதியாக ஸ்தோத்திரம் அப்படின்னு இருக்காரு. நீங்கள் வெளியில் வந்து பாருங்கள் சாமுவேல் பாயை, ஒரு மினி லியோனல் மெஸ்ஸி அவர், பயங்கர சேட்டை. பிரிட்டோ சொல்லவே வேண்டாம், அவர் அதுக்கு மேலே. 3 பேர் சேர்ந்து வரவனெல்லாம் ஓட்டுறாங்க. ஒரு சாமியார் கொண்டை போட்டு போயிட்டு இருக்காரு, இவன் என்ன முடியே இல்லாத மாதிரி போயிட்டு இருக்கான்ற. எப்பா தயவுசெய்து காலில் கூட விழுறேன் சாமி, ஊர் வந்து சேரணும் சாமி, எல்லார் வீட்லேயும் என் பேரை சொல்லிட்டு வந்திருக்கீங்க, நான் தான் பொறுப்பு, அதனால் வாயை மூடிட்டு நீங்கள் கொஞ்சம் வாங்க ஐயா ஐயா அப்படின்னு கூப்பிட்டு வந்திருக்கு. அருணாச்சலா படையப்பான்னு கூப்பிட்டு வந்திருக்கு வெளியில், வாங்க ஐயா அப்படின்னு. அங்கே கவனிக்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, there is 1212 pillars, 1212 தூண்கள் இருக்கு. அந்த தூண்களுடைய பிரம்மாண்டம் என்ன தெரியுமாங்க? ஒரு சிங்கிள் டாட்ல எல்லா தூணும் வந்து இணையும், அதுதான் பிரம்மாண்டம். அந்த கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கோபுரங்கள்லாம் பயங்கரமாக இருக்குது. இன்னைக்கு இந்து கோயில்களுடைய கோபுரங்கள்லாம் பார்த்தீங்களா அப்படியே பிரம்மாண்டமா. ஏன் இப்படி காசு செலவு பண்ணி? அந்த காலத்தில் எதுக்கு? அந்த காலத்தில் சாப்பாடே வழியில் உங்கள் கோயில்களை கட்டிக்கிட்டு இருந்திருக்காங்களே, நம்மளுக்கு தோணும்ல. பயங்கர பிரச்சனையோட நம்ம சர்ச்சையை வச்சுக்கோமே, இன்னைக்கு கத்தீட்ரல்லாம் எவ்வளோ பெருசு கட்டியிருக்காங்க, எதுக்குங்க கத்தீட்ரலுக்கு பேசுகிறோம்ல. பெரிய பிரச்சனையோட அந்த கோயிலுக்குள்ளே போய் உட்காருங்களேன், அந்த பிரம்மாண்டத்தை பார்த்தோன்னே நம்ம பிரச்சனையெல்லாம் பஷ்மமாக போயிடும். போடா, இவ்வளோ பெரிய தேவன் இருக்கும் போது இது என்னடா பெரிய பிரச்சனைன்னு யாரும் நின்று வசனம் பேசணும்னு அவசியம் இல்லை, பார்க்கும் போதே புரிஞ்சிருது. நான் சொல்கிறது சரிதானே? இன்னைக்கு நான் சபை கட்டினாலுமே என்ன தெரியுமாங்க செய்வேன்? பிரம்மாண்டமாக கட்டி சிலை வைக்கக்கூடாதுன்றாங்கல்ல, நான் வைப்பேன். என்ன மாதிரி சிலைன்னு கேளுங்க. அதாவது செவுத்தில் பொறிச்சது, செங்கடல் 2ஆக பிளந்த மாதிரி ஒரு டிராயிங்கு, முற்செடி டிராயிங் ஒன்று, இந்த மாதிரிலாம் வைக்கும் போது என்ன ஆகும்? நீங்கள் ஒரு சோகத்தில் வரீங்க, ஞானதாசன்கள் ஒரு சோகத்தில் வராரு, என்னடா பெரிய செங்கடல் போல ஒரு பிரச்சனை இருக்கேன்னு யாரும் அங்கே செய்தி கொடுக்க இல்லை. வந்து சபையில் உட்காந்துருக்கிற அவர் அந்த இதை பார்க்குறாரு, பொறிச்சிருக்கிறத. செங்கடல் 2ஆக பிளந்ததை ஆண்டவர் உடனே அவருக்கு பேசுவாரா இல்லையா மனசுக்குள்ள? பிரதர், அன்பு மகன் ஞானதாஸ் அவர்களே, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை காட்டிலும் இது பெருசு, இதையே பிளந்தவனா, உனக்கு நான் அற்புதத்தை செய்ய மாட்டேனான்னு பேசுவாரா இல்லையா? பேசுவாரா இல்லையாங்க? ஒரு பாஸ்டர் நின்று பேசணும்னு அவசியம் கிடையாது, அதை பார்த்தோன்னே அப்படியே மனசு பூரிப்பாயிருதா இல்லையா? போடா, என்னடா பெரிய பிரச்சனை, என் தேவன் இருக்காரு. வெளியில் வரும்போது ஞானதாசங்கள் அப்படி முறுக்கிட்டு வருவாரா இல்லையா? வெளியில் வருவாரா இல்லையா? என்ன சும்மாவே அப்படி தான் வராருன்றீங்களா? அது அவர் தேவன் கொடுத்த
கிருபை அது. அப்படி கம்பீரமாக வருவோமா இல்லையா? சில நேரம் நான் சிட்னி அண்ணனை பார்த்துருக்கேன். சர்ச்சுக்குள்ளே வரும்போது சிட்னி என்ன சொல்லலாம்ல, ரொம்ப சோர்வாக அப்படியே வருவார். செய்தி அன்னைக்கு ஃபயர் ஆயிடுச்சுன்னு வைங்க, அப்படி கீழே குடிஞ்சு போன தலை அப்படி மேலே இருக்கும். போட ஆண்டவரே என் பக்கம் இருக்கான் அப்படின்ட்டு வெளியே போவார். நம்ம பேசலைனாலும் எனக்கு தெரிஞ்சிடும், பாடி லாங்குவேஜ் ஐ குட் சி. ஓகே, ஃபுல் ஃபயர், இந்த வாரம் தப்பிச்சிருவார். கம்பீரமாக போகிறோமா இல்லையா? இன்னைக்கு நம்ம எதுக்குங்க சபைக்கு வரோம்? தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கா இல்லையா? ஏன்னா அது தேற்றுது. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு கோயில்களோ சபைகளோ பிரம்மாண்டமாக கட்டுறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இதை ஞாபகப்படுத்துறதுக்கு தான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ பைபிளில் கொடுத்த எல்லாத்தையும் வரைஞ்சாச்சுங்க, அது போக இதெல்லாம் வந்து பொய்ன்னு எவனா சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால என்ன செய்யறோம்? உண்மையான வாழ்க்கையில யாராவது அப்படி அற்புதம் செஞ்சிருப்பாங்கல்ல, அவங்களுடைய பிக்சரையும் வரையணும். இப்போ நான்சி அக்கா வந்து தேவனுடைய கிருபையால் ஒரு 8 பேரை உயிரோட எழுப்பிட்டாங்க. ஆமேன் இல்லை, கைத்தட்டு இல்லை, ஒன்றும் கிடையாது, எல்லாம் அவிசுவாசமான ஜனங்கள் எழுப்பிட்டாங்க. அவங்க செஞ்சது அற்புதமா இல்லையா? நான்சி அக்கா மாம்சமா செஞ்சிச்சு கிடையாது, அவங்களுக்குள்ள உள்ள தேவன் செஞ்சிருக்கார். நான்சி அக்கா வந்து ஒரு ஸ்திரீ பலவீனமான பாண்டம்னு வேதத்தில் இருக்கு. ஆனா தேவன் அந்த பலவீனமான பாண்டத்தை பயன்படுத்தி 8 பேரை உயிரோட எழுப்பியிருக்கான்றது சாதனையா இல்லையா? அப்ப நான் சபையில் என்ன பண்றேன்? நான்சி அக்கா படத்தை அப்படி செதுக்கி வைக்கிறேன். பார்க்குறவங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? திடீர்னு சோர்ந்து போய் வரவனுக்கு ஒரு ஸ்திரீ மூலியமா தேவன் செய்கிறாருன்னா என் மூலியமாகவும் செய்வார். அந்த நம்பிக்கை பிறக்குதா இல்லையா? பிறக்குதா இல்லையா? இதற்காக தான் பிரம்மாண்டமாக சிலைகிட்ட போய் வணங்கணுன்றதுக்காக அதெல்லாம் கெட்டப்படலை. இன்னைக்கு பிரிட்டிஷ்காரன் மாற்றி விட்டான். அதை நீ போய் கோயிலுக்கு முன்னாடி கல்லு முன்னாடி உட்காதாதான் இல்லை, அதெல்லாம் ஞாபகம் மட்டும்தான் ஊட்டும். இன்னைக்கு சபை எதனால தெரியுமா சபையா இருக்கு? நீங்க வரதுனால. நீங்க போலேன்னா அது வெறும் பில்டிங். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம ஒரு மண்டபத்தை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கோங்க. இங்கே தான் வந்து நடத்துகிறோம். இங்கே கல்யாணம் நடக்குது, வளகாப்பு நடக்குது. சில நேரம் நமக்கு அவங்களே டெக்கரேஷனும் பண்ணிடுறாங்க, ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஆமாவா இல்லையா? செலவே இல்லாமல் நம்ம டெக்கரேஷன்லாம் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம இங்கே நம்ம இப்போ கிளம்புனதுக்கப்புறமே இது மண்டபம் ஆயிரும். ஆனால் இந்த ஒரு 2 மணி நேரம் சபையாக மாறுதா இல்லையா? எதனால்? நீங்கள் தேவனை கொண்ட நீங்கள் இங்கே வர்றதுனால இது சபை. தேவனை கொண்ட நீங்கள் கோயிலுக்கு போனால் அது சபை. இல்லைன்னா வெறும் பில்டிங், கையினால் கட்டப்பட்ட பில்டிங். ஆனால் கையினால் கட்டப்படாத மனுஷன் தேவனை சுமந்து கொண்டு உள்ள நுழையும் போது அது தேவன் வசிக்கின்ற இடமாய் மாறுகின்றது. சரியா நான் சொல்றது? எஸ். இப்போ இந்த கூடுகையில் என்ன செய்யணும்? வாட் இஸ் அ ஃபங்க்ஷன்? இந்த சர்ச் எவ்வாறு இயங்க வேண்டும்? எபிரேயர் 10:23 25 வாசிங்க பார்ப்போம். எபிரேயர் 10:23 25. எபிரேயர் 10:23 25. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியோடு இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். கிளியரா இருக்கா இல்லையா? திரும்ப ஒரே ஒரு தடவை வாசிங்க. 24 and 25 alone. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். இன்னைக்கு சபைக்கு ரெகுலரா வரணும்ன்றதுக்கு this can be a good reason. ஆனா சபையில என்ன செய்யணும் அங்க போட்டுருக்கு பாருங்க. ஒருவரை ஒருவர் புத்தி சொல்லிக் கொண்டு. You have to encourage. That is why church is created here. You do not come here to make it as a sorrowful place. இங்க வந்து ஒப்பாரி வைக்கிறதுக்கோ நம்ம பிரச்சனையை நினைச்சு ஓன்னு அழுகுறதுக்கோ இங்க நம்ம வரல. இங்க நான் ஒரு அற்புதத்தை பெற்று வரேன், பாஸ்டர் ஸ்டாலின் ஒரு அற்புதத்தை பெற்று வராரு, நீங்க ஒரு சோகத்துல வரீங்க. நாங்க என்ன செய்யறோம்? எனக்கு இன்னைக்கு இந்த அற்புதம் நடந்ததுயா அப்படின்னு நான் சொல்றேன். ஸ்டாலின் பாஸ்டர் அவருடைய அனுபவத்தை நாங்க 2 பேரும் சொல்லும் பொழுது உங்களுக்கு அது ஊக்குவிக்குதா இல்லையா? அன்பை பரிமாறிக்கொள்றோம், புத்திமதி சொல்றோம்.
நாங்கள் 2 பேரும் ஒரு அற்புதத்தை அடைஞ்ச அனுபவத்தின் மூலியமா என்ன சொல்றோம், இந்த வசனத்தை நீ வேணா சொல்லிப்பார், இப்படி வேணா ஜெபம் பண்ணிப்பார். ஊக்குவிக்கிறதுக்கு மட்டும்தான் சபை, வேற எதுக்கும் கிடையாது. அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் கூடி வந்து என்ன செய்யணுமா, ஹிந்துஸ்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்கு, சபைக்கு அவங்க கோயிலுக்கு போனால் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வர ஒரு நல்ல பழக்கம் இருக்கு. ஆமாவா இல்லையா? அந்த உட்கார்ற நேரம் அவங்க மற்ற எல்லாரையும் பார்க்குறாங்க. நான் போயிருந்த போது உட்காந்துருந்தேன், ஒரு ஆழ்ந்த சிந்தையில் நான் உட்காந்து அந்த பிரம்மாண்டம்லாம் ரசிச்சுட்டு இருந்தேன். எப்படி இப்படி ஒரு சின்ன கையில் உள்ளதை வச்சு எப்படியா அப்படிலாம் செதுக்குனாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். ஒரு நபர் பட்டை அடிச்சிருக்கார், கண்ணாடி போட்டிருக்கார், கால் 2 வேலை செய்யலைங்க, கையில் தான் வராரு. அவ்வளோ பக்தியாக வராருங்க. அவ்வளோ பக்தியாக வந்து ஒரு ஸ்தலத்தில் ஒரு ஜபம், அடுத்த ஸ்தலத்தில் ஒரு ஜபம், வாய் சொல்கிறத நிறுத்தவே இல்லை, மந்திரம் சொல்லிக்கிட்டே போகிறாரு. அவர் போகிறாரு, உள்ளே ஏதோ பண்ணுறாரு, திரும்ப அதே வேகத்தில் அவ்வளோ சிரிச்ச முகத்தோட போகிறார். அப்போ அங்கே உட்காந்து பார்த்தேன், எனக்கு எப்படி தெரியுமா இருந்தது, ஏன்டா நல்ல கை கால் கொடுத்துருக்காரு ஆண்டவர், ஒரு சின்ன பிரச்சனைக்காக ஆண்டவரை தூஷிச்சு பேசுகிறோமே, இங்கே பார், இது வல்லவா பக்தி. பார்த்தோன்னே தெரியுதா இல்லையா, பார்த்தோன்னே புரியுதா இல்லையா, ஊக்குவிக்கிறோமா இல்லையாங்க, அதுதாங்க சபை. இன்னைக்கு எல்லாரும் கூடி வரோம், சிஸ்டர் எனக்கு இப்படி ஆச்சுன்னா டக்குன்னு அப்படி ஷோல்டர் கொடுக்கணுங்க, தோல் கொடுத்து நிற்க வேண்டாமா, சொல்லணும். நான் இதே சூழலில் இருந்தேன் சிஸ்டர், நான் இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணேன், தேவன் வாய்க்கு செஞ்சார். அதுதானே ஊக்குவிப்பு. இன்னைக்கு சபை அதுக்கு தான் இருக்கணும். ஆனால் இன்னைக்கு சபை முழுவதும் ஒப்பாரி வைக்கிற இடமாயிருச்சு. இங்கே வந்து ஆண்டவரே தாரும், ஆண்டவரே நடத்தி தாரும், அதான் கொடுத்துட்டாரே. கேட்டு எடுத்துக்க வேண்டியது நம்ம கடமை. மரணமும் ஜீவனும் யார் அதிகாரத்தில் இருக்கின்றது? உங்கள் நாவின் பக்கத்தில் உங்கள் நாவின் அதிகாரத்தில் இருக்கின்றது. அப்பொழுது கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது யாருடைய கடமை? அனைத்தும் தேவனுடைய அனுக்கிரகம் என்னன்னு 2 வாரமா பார்த்தோம் இல்லையா, அனைத்தும் காலடியில் போடப்பட்டிருக்கிறது. கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது நம் கடமை. பெற்றுக்கொள்ளுன்ற அந்த சமயம் இருக்கு பாருங்க, அதுல பக்தியா இருக்க வேண்டியது நம் கடமை, சந்தோஷமா இருக்க வேண்டியது நம் கடமை. இது எல்லாத்தையும் கொஞ்சம் சோர்வடையாமல் அப்படியே பரிசுத்தமா விசுவாசமா அறிக்கை அசைவில்லாம செய்யணும்னா சபைன்னு ஒரு இடத்துக்கு வரணும். இங்க கூடி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தர் ஊக்குவிக்கணும், தைரியமா வெளியில போகணும். ஆமாவா இல்லையா? சபையில் இன்னொரு டிசிப்ளின் நல்லா கற்றுக்கோங்க. இன்னைக்கு ஜோயல் அம்மா எங்கள் அம்மா ரொம்ப நம்புகிறாங்க. ஒரு விஷயத்த பர்சனல் மேட்ரு இவங்கள்ட்ட சொன்னால் எனக்கு மனசு ஆறுங்க அப்படின்னு நினச்சி சொல்கிறாங்கன்னு வைங்க, டோன்ட் ஸ்ப்ரெட் இட் டு எனி ஒன். ஹாவ் த டிசிப்ளின், மெயின்டைன் த சீக்ரஸி. இன்னைக்கு பாஸ்டர் ஸ்டாலின்ட்ட என் மனசில் உள்ள பாரத்தை நான் சொல்கிறேன். அவர் யார்ட்டையும் சொல்லாமல் இருக்கிறது தாங்க சிறப்பு. அவருக்கு தெரிஞ்ச அனுபவத்தை அவர் என்கிட்ட ஷேர் பண்ணுறார். எங்களுக்குள்ள அது ஒரு கான்வர்சேஷன், எங்களுக்குள்ள ஒரு நட்பு, தேவனுடைய வெளிப்பாடு எங்களுக்குள்ள. இதை சபைக்கே பரப்பி விட்டு இன்னைக்கு பண்ற அட்டூழியம்லாம் இட் இஸ் நாட் நெசசரி இன் சர்ச். we are not here to discuss stories, we are here to encourage everybody. இன்னைக்கு சபைகளில் நான் முக்கியமா பார்க்கறது என்ன, எல்லாருடைய கதை எல்லாருடைய வண்டவாளமும் எல்லாருக்கும் தெரியுது. அதனால வண்டவாளம் தெரிஞ்சுட்டு அந்த நபர் வந்து பிரைஸ் லார்ட் சொன்னா, பாஸ்டர் ஆமா பெரிய பிரைஸ் லார்ட், நீ என்னோட குறைஞ்சவன் தானே, நீ என்னோட என்ன ஈகோன்ற. சபையில் என்னங்க ஈகோ? நெவர் டெல் யுவர் சீக்ரெட்ஸ் டு எனிஒன், அண்ட் இஃப் யூ ஷேர் மேக் ஷுர் தட் பர்சன் டசன்ட் ஷேர். யார்கிட்ட சொல்றீங்களோ அவங்கள சொல்ல வேண்டாம், நேரடியாக சொல்லுங்க. சிஸ்டர் நான் உங்கள்கிட்ட மட்டும் தான் பர்சனலாக சொல்கிறேன், டோன்ட் டெல். உங்களால் ஜோம் பண்ண முடியல, சீக்ரெட் வைக்க முடியலன்னா அப்படிப்பட்ட ஸ்திரீகள் நேரடியாக சொல்லிடுங்க, சிஸ்டர் என்கிட்ட எதையும் சொல்லாதீங்க, என் வாய் சும்மா இருக்காது, எல்லாத்தையும் சொல்லிடுறேன்னு சொல்லிடுங்க. புரியுதா உங்களுக்கு? நாங்கள் எங்கள் அம்மாட்ட சில சீக்ரெட்லாம் மறைச்சிருவோம், ஏன்னா எங்கள் அம்மா டப்புன்னு உடச்சிருவாங்க. ஒன்று சும்மா சின்ன சின்ன விஷயங்கள். அக்கா ஊர்லேருந்து வந்துக்கிட்டு இருப்பாங்க, எங்கள் அம்மாட்ட மட்டும் சொல்லியிருப்பாங்க, நான் பிள்ளைங்களுக்கும் சித்தப்பாவுக்கும் சர்ப்ரைஸாக வந்து இறங்குறேன். அம்மா அப்படியா அப்படின்னு ஃபோனை வச்சோட பிரியா வந்துக்கிட்டு இருக்காளாம், எல்லாம் சர்ப்ரைஸாக மெயின்டைன் பண்ணிக்கங்கன்றாங்க. இது என்னையா சர்ப்ரைஸு? ஒரு தடவை எங்கள் அக்கா கல்யாணத்தில் எங்கள் மாமா கொஞ்சம் பந்தாவான ஆள், கொஞ்சம் ரொம்ப ரவுடிசம் அப்படிலாம் இருந்தவர். ரொம்ப செயின்லாம் போட்டு நெக்லஸ்லாம் போட்டு ரொம்ப அப்படியே வந்துட்டு இருந்தார். எங்கள் அம்மாவுக்கு ஒரே சந்தேகம், இவனுக்கு எப்படி இவ்வளோ காசுன்னு. கூப்பிட்டு இங்கே ஆளான்னு கூப்பிட்டு, என்ன ஒரே செயின்லாம் மினுக்குது, என்ன விஷயம் அப்படின்னு. நம்ம வீட்டு பக்கம் குஜராத்லேருந்து வந்து இமிட்டேஷன் போட்டிருந்தான், அங்கே வாங்கி வந்து போட்டுட்டேன், நீ ஆண்டின்னு சொல்லிடாதன்ட்டு தான் அங்கே போனார். அங்கே போய் ஒருத்தட்ட பேசிகிட்டு இருக்கும் போதே என்ன பிராணி எல்லாம் இமிட்டேஷனான்னு கேட்டாங்க பாருங்க, அவருக்கு நில குழஞ்சிட்டார். அங்கேயே
ஏன்டா இங்கே தானடா இப்போதான்டா சொன்னேன் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஆள்லாம் இருந்தீங்கன்னா தயவுசெய்து ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுங்க, எனக்கு சீக்ரெட்லாம் வச்சுக்க பிடிக்காது, நான் எல்லாட்டையும் சொல்லிடுவேன், அதுக்கப்புறம் என்னை வந்து கேட்கக்கூடாது, இங்கே பாரு போதும் அப்புறம் நான் மறந்துடுவேன் அப்படின்றணும், எல்லாத்தையும் சொல்லிவிடுவேன். ரெண்டாவது, எல்லாத்தையும் கேட்டுட்டு ஏற்ற வேளையில் பற்ற வைப்போம் பாஸ்டர் அப்படின்னு ஒரு கூட்டம் இருந்தால் மறந்துடுங்க, கதையே கேட்காதீங்க. சபைக்கு எதுக்கு வரோம்? ஒருத்தர் அன்பு செலுத்த வரோம்னா எவன் கதையை எவன் கேட்டு எப்போ பத்த விடலான்னு வேடிக்கை பார்த்தா என்னங்க இது சொல்லுங்க. இது வந்து ரொம்ப நடக்கிறது நம்ம கிறிஸ்தவ சமுதாயம் மட்டும்தான். அதுவும் பெண்கள் மீட்டிங்கில் ஜாஸ்தி நடக்கும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு பெண்கள் மீட்டிங்லாம் எனக்கு தெரிஞ்ச பெண்கள் மீட்டிங்கில் கூடுவாங்க, 2 பாட்டு பாடிட்டு சொந்த கடை பேச ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு சாப்பாடு பார்சல் பண்ணி வருவாங்க டிஃபன் பாக்ஸோட வந்து புருஷனை பற்றி எல்லாத்தையும் கொட்டிட வேண்டியது. அந்த அம்மா ஜோம் பண்ணும் போது அந்த புருஷனை மனசில் வச்சுட்டு ஏதாவது சொல்லி ஜோம் பண்ணிடுமா, இந்த அம்மா உடனே கோவம் வந்துடும், ஏன் புருஷனை எப்படி சொன்ன, நீ தானே சொன்ன, அப்புறம் என்ன சண்டை. இதெல்லாம் சபையில் தேவையில்லாதது. ஒழுங்குன்னு ஒன்று இருக்குது சபையில். Have some discipline and decorum for the church. This is not a place of weeping. நான் சவுத் இந்தியாவை கொஞ்சம் டீப்பாக பாருங்கள், இன்றைக்கி சபையில் ஃபுல்லு ஒப்பாரி வைக்கிறதே வேலையாக போச்சு. இன்றைக்கி ஜெர்லின் பாடினா பாருங்கள் பாட்டு பியூட்டிஃபுல், அந்த மாதிரி தான் சபை இருக்கணும். சும்மா ஹிந்துஸே சொல்கிறேன்னு கோபப்படாதீங்க, அவங்க செய்கிற கொஞ்சம் காரியத்தை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அவங்க கோயிலில் போய் பாருங்கள், என்னைக்காவது ஒரு ஓரமாக உட்காந்து என்னை கடத்தினவரே என்னை நடத்தினவரேன்னு பாடி பார்த்துருக்கீங்களா? மந்திரம் பாடினானா நமக்கு அப்படியே மெய் செலுத்து போருக்கு தயாரான மாதிரி ஆயிடுவோம். ஆமாவா இல்லையா? இங்கே மட்டும்தான் எப்போ பாரு எகோவாசிக்கேனோ நீதானே, உடனே நம்ம சொன்ன ஓன்னு அழுதுரும். ஓஹோ, திஸ் இஸ் நாட் அ பிளேஸ் ஆஃப் வீப்பிங். ஏன் தெரியுமா சொல்கிறேன்? இந்த இடம் எவ்வாறு இருக்க வேண்டும்னு பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷன் எழுதியிருக்காரு. வாசிங்க பார்ப்போம். சங்கீதம் 100, நமக்கு பிடிச்ச வசனம் வாசிங்க. சங்கீதம் 100. People who are watching in YouTube, this is one of the best verses ever in Bible. Read it carefully. Psalms 100. வாசிங்க பார்ப்போம். பூமியின் குடிகளே, பூமியின் குடிகளே, அதாவது பாருங்க, இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் கிடையாது, பூமியில உள்ள எல்லா குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். கம்பீரமாய் பாடுங்கள். கம்பீரமாய் பாடுவதுன்னா என்னங்க? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த மகா இரக்கம் படைத்தவர் கிருபை நிறைந்தவர் அன்பின் சிகரம், அப்படி பாடுவது. இப்படி பாடக்கூடாதுன்னு அப்புறம் சொல்றேன், நீங்க வாசிங்க. மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து, அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க, அண்டர்லைன் பண்ணுங்க, 3 கோடு போடுங்க, பக்கத்தில் ஒரு ஸ்டார் போட்டு சுத்து போடுங்க, இம்பார்ட்டன்ட். மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதனை செய்து. ஆராதனை எவ்வாறு இருக்க வேண்டும்? மகிழ்ச்சியோடு. ஓகே, தொடர்ந்து. ஆனந்த சத்தத்தோட, ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். ஆனந்த கீதம் இல்ல, ஆனந்த சத்தமா உங்க பாஸ்டர் சிரிப்பார்ல அந்த மாதிரி ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். சன்னதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும், நாம் அவர் ஜனங்களும், அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். மேய்ச்சலின் முடிஞ்சிருச்சா? அவர் வாசல்களில் துதியோடும். பியூட்டிஃபுல், அதுதான் வேணும், வாசிங்க. அவர் வாசலில் துதியோடும், துதியோடும், அவர் பிரகாரங்களில், பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து, புகழ்ச்சியோடும் பிரவேசித்து, அவரை துதித்து, துதித்து, அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அல்லேலூயா. இந்த வசனத்தை அப்படியே வச்சுக்கோங்க. ஒரே ஒரு சாப்டரை லைட்டா தொட்டுட்டு இந்த சப்ஜெக்ட்குள்ள வரலாம். என்ன தெரியுமா? சபையில டைத்துன்னு ஒரு சாப்டர் இருக்கு. தெரியாத மாதிரி பாக்குறீங்க? ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். எஸ், டைத், 10ல் ஒரு பங்கு. இது பாஸ்டருக்காகவோ சர்ச்சுக்காகவோ கடமைக்கு செஞ்சீங்கன்னா வேண்டாம், செய்யாதீங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்கு தேவன் ஒரு தாளந்து தந்திருக்கார், அந்த தாளந்துல போய் வேலை செய்றீங்க. அந்த வேலை செய்கிற தாளந்தை தந்த தேவன் அதற்கான கிருபையை ஊற்றி அதற்கான பலனை தந்து உங்களுக்கு அந்த வேலையை செய்ய சொல்லி அதை செய்யும் போது அழகாக ஒரு காரியத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு பணம் வர செய்கிறார். ஆமாவா இல்லையா? அப்படி செய்யும் பொழுது நீங்கள் ஒரு வாரத்தில் 6 நாள் வேலை பார்க்குறீங்க. ஆமாவா இல்லையாங்க?
ஒரு மாதத்துக்கு எப்படி ஜோயல் ஒரு 4 days கட் பண்ணால் 26 days வேலை பார்க்குறீங்க, 26 நாள் வேலை பார்க்குறீங்க. உங்களால் தேவனுடைய சமூகத்தில் முழுசாக இருக்க முடியாது. அதனால் என்ன செய்கிறீங்க நீங்கள்? நான் செஞ்ச வேலை, நான் செஞ்ச வேலைக்கு கிடைச்சது என்ன? பணம். பணத்தில் ஒரு பங்கு தேவனுக்குன்னு நான் சமர்ப்பிக்கிறேன். ஆமாவா இல்லையா? இந்த பாஸ்டருக்கு கொடுக்குறேன், பாஸ்டர் என் காசில் தான் வாழ்கிறாரு அப்படின்னு வெளியில் நம்ம மக்கள் பேச மாட்டீங்க. வெளியில் யாராவது பேசுனீங்கன்னா வாட்ச் யோர் டங். ஓகே, பி வெரி கேர்ஃபுல் whom யூ ஸ்பீக். அது தேவனுக்கும் பாஸ்டருக்கும் உள்ளது. சபை காசை எப்படி பயன்படுத்தணும் அதையும் நான் சொல்கிறேன், எவ்வாறு பயன்படுத்தணும்னு. நம்ம வேலை, இன்னைக்கு நான் வேலைக்கு போனாலுமே இந்த தாளந்தை தந்து இவ்வாறு ஒரு சூழலை ஏற்படுத்தி இந்த சம்பளத்தை தந்த தேவனுக்கு என்னுடைய சமர்ப்பணம் என்ன? 10ல் ஒரு பங்கு. இது எங்க இருந்துங்க இந்த கலாச்சாரம் ஆரம்பிச்சது? விவசாயத்துல இருந்து. விவசாயத்துல இது யாருக்குங்க செலுத்துவோம்? இறைவனுக்கு. இறைவனுக்கு நன்றி செய்யறோமா இல்லையா? அத காசு இருக்கு, இப்ப காசு தான் இருக்கு, விவசாயமா செய்யறோம், காசு இருக்கு, காசு கொடுக்கும், அவ்வளவுதான், சிம்பிள். நீங்க 10ல் ஒரு பங்கு கொடுத்தா ஆண்டவர் அதை பெருக செய்கிறார். ஆமாவா இல்லையா? ஆமாம். அதை விட்டுட்டு சபையில் அதை கம்பல்சரி ஆக்கி, ரெண்டாவது தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் காணிக்க போடுறீங்க அப்படின்னா பாஸ்டருக்காக போடாதீங்க. சொல்கிறத நல்லா கேட்டுக்கோங்க. அந்த சண்டே வரீங்க, நீங்கள் சீக்கிரட்டாக சில நேரம் சத்யாண்டி என்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்காங்க, என்னைக்கு தேவன் என்கிட்ட இந்த வார்த்தை பேசணும்னு நான் கேட்டு வருவேன், அப்படியே நீங்கள் பேசுனீங்கன்னு சொல்லியிருக்கேன். என்னாட்டி தேவன் அப்படி பேசுறார், அது உங்களை ஊக்குவிக்குது, அது உங்களுக்கு ரொம்ப பயன்பட்டுதான் இருந்ததுன்னா காணிக்க போடுங்க, இல்லைன்னா போடாதீங்க. கடமைக்கு இந்த கிழிஞ்ச 10 ரூபா நோட்டு, செல்லாத 10 ரூபா காயின்லாம் போட்டு தேவனை அசிங்கப்படுத்தாதீங்க. வெளியில சொல்றேன் நான், கடமைக்கு காசு போடாதீங்க. ரெண்டாவது, சபையே அட்டன் பண்ணாம கடைசி நிமிஷம் போய் காசு போட்டா ஆண்டவர் காப்பாத்திடுவார்னு நினைச்சீங்கன்னா ஆண்டவர் என்ன உங்க கூலியா? அப்புறம் ஆண்டவர் இப்போ ஒரு பாலிசி வச்சிருக்காங்க பாஸ்டர், எங்கே சபைக்கெல்லாம் நம்ம போவோம், லேட்டாக போவோம், கடைசியாக போவோம், காசு மட்டும் போட்டுருவோம், காசு போட்டால் ஆண்டவர் காப்பாற்றிடுவாரா? அப்படின்னா ஆண்டவர் கூலியாச்சே, நான் எவ்வளவோ காசு போட்டு ஆண்டவர் என்னை காப்பாற்றிருக்கணுமே. தட் இஸ் நாட் ஹவ் இட் ஒர்க்ஸ். சபைக்கு வரீங்க, ஆர்சியாக இருந்தாலுமே சரி, ஃபாதர் பேசுகிறத கேட்குறீங்க, அந்த வார்த்தை நமக்கு பயன்படுத்தாத இருந்ததா, காணிக்க போடுங்க, அவ்வளோதான். உங்களால் கொடுக்க முடிஞ்சது காணிக்க. ஆமாம் தானேங்க? உங்களால் வேற என்ன கொடுக்க முடியும்? உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து சன்னியாசி ஆயிட முடியுமா? முடியாதுல்ல. வேலை செய்யணும், குடும்பத்தை காப்பாற்றணும்ல. அப்போது அந்த பங்குல ஒன்று ஆண்டவர் தரீங்க. இதுதான் ப்ரொசீஜர். இது உங்களுடைய ப்ரொசீஜர். இங்கே நின்று பேசுகிற பாஸ்டர்ஸ் மூட்டை மூட்டையாக கொடுத்தாதான் ஆண்டவர் மூட்டை மூட்டையாக தருவார்னா, God will watch your every action and put it into judgment. Be very careful. இங்கே காசு கொடுத்தாதான் சபை நடக்கும் எந்த அவசியமும் கிடையாது. சபை என்பது தேவனுடைய இடம். இங்க ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஜாதிக்கு இடம் கிடையாது. யூ கம், யூ ப்ரே, யூ கோ, தட்ஸ் இட். இங்க இதை கொடுத்தாதான் நடக்கணும்னு எந்த அவசியம் கிடையாது. சரி, சபையில் அப்படி காசு வாங்குறவங்க, நமக்கு நம்ம சபை வளர்ந்துச்சுன்னா நான் ஒரு காரியம் செய்யணும்னு இருக்கேன் பாஸ்டர், இதை நீங்க சரியான்னு சொல்லுங்க பாஸ்டர். நல்லா வளர்ந்தோடனே நல்ல டொனேஷன்ஸ் வருதுன்னா டெய்லி அன்னதானம் போடலாமா இல்லையா? போடலாமா இல்லையா? போடலாம், தப்பே கிடையாது. நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன், அங்கே ஒரு பெரிய யோகியோடைய ஆசிரமத்துக்கு போயிருந்தேன். சரியாங்க? ஆசிரமத்தில் போய் சரி கரெக்டாக நான் மதியானம் சாப்பிட்டு போயிட்டேன். நான் மதியான நேரம் நான் நுழையிறேன், காலேஜ் பசங்க, வயசானவங்க, அதில் கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க, முஸ்லீம்ஸ் இருக்காங்க, அங்கே போடுற அன்னதானத்தை வாங்கி சாப்பிட்றாங்க. அங்கே உள்ள ஆசிரமத்தில் உள்ளவங்க எதுவுமே சொல்லலை. ஏன்னா எல்லாருக்கும் தியானத்திலே சிறந்த தியானம் என்ன தெரியுமா? அது மாதிரி ஒன்று கிடைக்காது. சபையில் போட்டால் தப்பாங்க. கரெக்டாக அந்த 7 நாள் கூடுகைக்கு மட்டும் போடுறது, அது விளங்காத ஒரு சாம்பார் சட்னி ஊற்றுற, இதெல்லாம் பர்ஃபெக்ட், ஹையஸ்ட் குவாலிட்டி. ஏன்னா அங்கே வந்து சாப்பிட்றது தேவனா கூட இருக்கலாம். எப்படி பாஸ்டர் அப்படி சொல்கிறீங்கன்னா, அங்கே வயசானவர் வந்து சாப்பிட்றாருல, அவர் யாருடைய ரூபமும் அம்சமுமா இருக்கார் தெரியுமா? 1:20 ஜெனசிஸ் 1:20 ஆதியாகமம் 1:27 படி அவர் தேவனின் ரூபமாக இருக்கின்றார். அப்போ நான் அவருக்கு சாப்பாடு கொடுக்குறேன்னா யாரு கொடுத்ததுக்கு சமம்? அப்போ சபையில் செய்யலாமா இல்லையாங்க? லெட் மீ மேக் திஸ் வெரி ஷுர் ஆன் சோஷியல் மீடியா அண்ட் ஆல்சோ ஹியர், லெட் இட் பி ஓப்பன். நான் சபை கட்டின நாள்ல இருந்து தேவன் எனக்கு ஆசீர்வதிப்பார், அன்னதானம் போடப்படும். இது பெருமை கிடையாதுங்க, பெருமை கிடையாது. சபைக்கு வர காசை நான் அவ்வாறு தான் பயன்படுத்தணும்.
அதுதான் முறைன்னு எனக்கு தோணுது, அதுதான் தர்மம்னு எனக்கு தோணுது. சபையோட மேன்மைக்கோ நீங்கள் வந்தா ஏங்க இப்போ நீங்கள் வரீங்க, இப்போ ரொம்ப ஏசிலே இருந்து பழகிட்டீங்க, உங்களுக்கு அட்லீஸ்ட் ஃபேனாவது இருக்கணுமா இல்லையா? அப்போது நீங்கள் சபையில் கொடுக்குற டொனேஷன் காசை வச்சு ஃபேன் போட்டால் தப்பா இல்லையாங்க? தப்பே கிடையாது. உங்கள் நல்லதுக்கு செய்கிறேன், நீங்கள் நடந்து வரும்போது கால் சுடக்கூடாதுன்னு கொஞ்சம் பெயிண்டிங் அடிக்கிறோம், இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறோம், அது போக அன்னதானமும் போடுறோம், இது தப்பே கிடையாது. இவ்வாறு தான் சபையுடைய காசை பயன்படுத்த வேண்டும், அவ்வாறே நடக்கப்படும் இந்த சபையில். இதுதான் ப்ரொசீஜர். அதை விட்டு இந்த காசு கொடு காசை வாங்கு தேவன் பேரை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறது வெரி ராங், யூ ஆர் மேக்கிங் அப்சல்யூட் மிஸ்டேக். பெரிய தவறு செய்கிறீங்க. டோன்ட் டூ தட். தேவன் பேரில் தயவுசெய்து பிஸ்னஸ்லாம் பண்ணாதீங்க ப்ளீஸ். ரொம்ப அசிங்கமாக இருக்கு. டோன்ட் டூ தட். இங்கே கொடுத்தா தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் கிடையாது, உண்மையான இருதயத்தோட கேட்டாலே அவர் ஆசீர்வதிப்பார். அப்படி பாஸ்டர் எனக்கு சபைக்கு டைத்து கொடுக்க உடன்பாடு இல்லை அப்படின்னா மாதம் 10ல் ஒரு பங்கு எடுத்து வைக்கிறீங்க இல்லையா, ஏதாவது ஒரு ஆசிரமம் இல்லை அனாதை குழந்தைகள் இருக்கிற இடம் போங்க, சாப்பாடு போடுங்க, தப்பே கிடையாது. இங்கே செய்கிறதும் ஒன்று தான், அங்கே செய்கிறதும் ஒன்று தான் இல்லையா? கஷ்டமாக இருக்கா? அவ்வளோ தூரம் போக முடியலையா? உங்களால் கடந்து இருக்கிற வேலையில் அதை செய்ய முடியலன்னு தான் இங்கே கொடுக்க சொல்கிறோம். அப்படியும் நாங்கள் சபைக்கு நாங்கள் கொடுக்க எங்களுக்கு ஏதோ இஷ்டம் இல்லை பாஸ்டர் அப்படின்னா நல்ல ஒரு விவசாயியை தேர்ந்தெடுங்க, மாதம் அவருக்கு கொடுங்க, செய்யுங்க. மாதம் அவரை கொஞ்சம் ஊக்குவிங்க. அவங்களுக்கு எவ்வளவோ கஷ்டம் இருக்குது விவசாயிகளுக்கு, ஆமாவா இல்லையா? 10ல் ஒரு பங்கு அவருக்கு போகிறதுல என்னங்க தப்பு? சகோதரர் தானே, யாராக இருந்தா என்ன, முருகனாக இருந்தா என்ன, காளிஷா இருந்தா என்ன, யாராக இருந்தா என்ன, நம்ம சகோதரர் செஞ்சுட்டு போகிறதுல தப்பே இல்லையே. ஏன்னா அவனும் இறைவன் அம்சத்தில் இருக்கின்றான். அவ்வாறு செய்யுங்க. சரி, இப்போ இதெல்லாம் பேசின நம்ம சபை 1 கொரிந்தியர் 14:26-40 பார்த்தீங்கன்னா சபை எப்படி இயங்க வேண்டும்னு போட்டிருக்கு. கொஞ்சம் பைபிளை நீங்கள் திருப்புங்க, ஒரு 2-3 வசனம் மட்டும் வாசிப்போம். அதில் ஃபஸ்ட்டு ஒரு 4 வசனத்திலேயே உங்களுக்கு புரிஞ்சிடும் சபை எப்படி நடக்கணும்னு. 1 கொரிந்தியர் 14:26-40 நினச்சிக்கா, வீட்டில் போய் முழுசாக படிச்சுக்கோங்க. இங்கே ஜஸ்ட் ஒரு 4-5 verses நீங்கள் வாசிக்க பார்ப்போம். 1 Corinthians 14:26-40, ஒரு 31 வரைக்கும் வாசிங்க நினச்சிக்கா. 26-31. நீங்கள் கூடி வந்திருக்கிற போது உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகின்றான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஓகே, ஒருவன் அந்நிய பாஷையை பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். சகோதரரே, இது என்ன? சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட கடவது. பாத்தீங்களா? பக்தி விருத்திக்காக தான் இதெல்லாம் நாம செய்றோம். ஓகே, தொடர்ந்து. யாராவது அந்நிய பாஷையிலே பேசுகிறது உண்டா? நல்லா கவனிக்கணும். யாராவது அந்நிய பாஷையில் பேசுவது உண்டா? இது 2 பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டில் அடங்கவும், அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும், ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும். ஓகே, அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவன். ஓகே, இங்க யாரு அந்நிய பாஷையை நல்லா டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்க? Who has the gift? யார் அந்நிய பாஷையை டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்க? ஜெசிந்தம்மா? நோ. இல்லங்கண்ணா அண்ணா பதறிட்டார் ஒரு நிமிஷம். வாட்டியா? வினோதண்ணா? ஆமாவா இல்லையா? ஓகே, யாராவது டிரான்ஸ்லேட் பண்ணீங்களா? கிடையாது. அப்போ இங்கே பேசக்கூடாதுன்னு போட்டிருக்கா இல்லையா? நான் என்னமோ கட்டுப்படுத்துகிற மாதிரி பார்க்குறீங்க. வசனத்தை பாருங்க. ஒருத்தர் உட்காந்து டிரான்ஸ்லேட் பண்ணால் மட்டுமே பேச கடவோம், இல்லை என்றால் ரிபலிபலபலா தனியாக பேச வேண்டும், யாருக்கும் தெரியாமல் பேச வேண்டும். 4 பேர் பார்க்கணுன்றதுக்காக பேசக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? நான் அப்படியே பேசினாலும் தம்மையே மறந்து அந்த பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்டுன்னு வாங்க. தாவீது தன்னையே மறந்து ஆடுவார் இல்லையா? தான் ட்ரெஸ்ஸை இதானது கூட தெரியாம அந்த மாதிரி ஸ்டேட்டில் பேசுங்க. நீங்களே உருவாக்கக்கூடாது. நேற்று தான் எங்கள் அம்மா ஒரு ஸ்திரீயை ஞாபகப்படுத்துனாங்க. அவங்க பேசுவாங்க பாருங்க, ஒரே ஒரு வார்த்தை தான் அந்நிய பாஷை. பார்க்குற என்னத்தை பார்க்குறீங்க? Don't do to impress people. That is nonsense. 4 பேர் என்னைய பெருசாக நினைக்கணுன்றதுக்காக அப்படியே எபிரேய மொழியிலலாம் பேசக்கூடாது. அதெல்லாம் தேவையே இல்லை. அங்கே ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணாங்கன்னா யூ கேன் ஸ்பீக்.
இஃப் நாட், நீங்களும் தேவனும் பேசிக்கொள்ளுங்கள்னு தெளிவா யார் எழுதியிருக்கா? பவுல் எழுதியிருக்கார். அந்த வார்த்தையை திரும்ப வாசிங்க நான்சி அக்கா. அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால், அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல், சபையில் பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவன். தனக்கும் தேவனுக்கும் ஜெபம் எப்படி நடக்கணும்னு இயேசுநாதர் ஒரு இடத்துல சொல்லியிருக்கார். அரைக்கதவை பூட்டி கொண்டு அந்தரங்கத்தில் இருக்கும் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ண கடவர். அப்படி நீங்க அந்நிய பாஷை பேசணும்னா வீட்டில் ஒரு குடோனை தேர்ந்தெடுத்து நல்லா மூடி மூச்சு காத்து கூட வர முடியாத இடத்துல உட்காந்து அந்நிய பாஷை பேசுங்க. அல்லேலூயா. அப்படித்தானே வசனத்துல போட்டிருக்கு. ஓகே, தொடர்ந்து வாசிங்க நான்சி அக்கா. தீர்க்கதரிசிகள் 2 பேராவது 3 பேராவது பேசலாம், மற்றவர்கள் நிதானிக்க கடவர்கள். மற்றவர்கள் சரியா என்ன அப்படி நிதானிக்க கடவர்கள். சும்மா இஷ்டத்துக்கு அடிச்சு விடக்கூடாது. வாசிங்க. அங்கே உட்கார்ந்திருக்கிற மற்றொருவனுக்கு ஏதாகிலும் வெளிப்படுத்தப்பட்டால் முந்தி பேசினவன் பேசாமல் இருக்க கடவன். பாத்தீங்களா, இது மாதிரி நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? 35வது வசனம் வாசிங்க நான்சிக்கா. இப்போ தேவைப்படுது ரொம்ப சபைகள்ல. அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால், இல்ல 34ல இருந்து வாசிங்க. சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள். பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும், வேதமும் அப்படியே சொல்லுகிறது. அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷரிடத்தில் விசாரிக்க கடவர்கள். ஸ்திரீகள் சபையிலே பேசுகிறது அயோக்கியமாய் இருக்குமே. நோ கமெண்ட்ஸ். உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஐ எம் நாட் டச்சிங் திஸ் சாப்டர். நீங்களே வீட்டில் போய் புரிஞ்சுக்கோங்க. திஸ் இஸ் நன் ஆஃப் மை பிஸ்னஸ், இட் இஸ் இன் யோர் பைபிள். நான் இதை எழுதலை, பவுல் எழுதியிருக்கார். 2000 வருடத்துக்கு முன்னாடி அவள் எழுதியிருக்கா. நீ வீட்டில் போய் நன்னா புரிஞ்சுக்கோ. புரியுதா? என்னையே கேட்காத. இதுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் விமன். ஐ லவ் மை மதர், ஐ லவ் மை சிஸ்டர், ஐ ட்ரீட் தம் ஈக்குவலி. பட் பவுல் says something, Paul says something. Go home and watch it. Go home and read it. Go home and understand it. இதை நல்லா புரிஞ்சுக்கோ. இது மாதிரி 26லேருந்து 40 வரைக்கும் நீங்கள் வாசிங்கன்னா சபையில் எவ்வாறு இருக்க வேண்டும்னு பேசியிருக்காங்க. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, நம்மளே சபை, நம்மளால முடியாத நேரம் வருகின்ற சபை இது. இப்போ நம்மளுடைய சபையோ வருகின்ற சபையோ எவ்வாறு இருக்க வேண்டும் தான் சங்கீதம் 100 வாசிச்சோம். திரும்ப ஒரே ஒரு முறை வாசிங்க நினச்சிக்கா. நம்மளுடைய சபை, இந்த மாம்சமான சபையோ நம்ம வார வாரம் வருகின்ற சபையும் எவ்வாறு இருக்க வேண்டும்னு சங்கீதம் 100 வாசிங்க. பதில் அங்க இருக்கு. பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். ஆனந்த சத்தத்தோடு மட்டும்தான் அவர் சன்னதி முன் வர வேண்டும். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அல்லேலூயா. வசனத்தை கையில வச்சுக்கோங்க. தேவைப்படும் நமக்கு. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மாம்சத்துல மாற்றங்கள் ஏற்பட வேண்டாம். அணிகலன்களை கலட்டி விட்டு வெள்ளை வெள்ளை அணை அதெல்லாம் தேவையில்லை. இங்க எது முக்கியம், எது அவசியம்னு போடப்பட்டிருக்குன்னா, ஆனந்த சத்தத்தோடு சந்நிதி முன் வாருங்கள். அங்க எங்கேயாவது வசனம் போட்டிருக்கான்னு பாருங்க. வெண்ணங்கி தரித்தவர்களாய் முன்னாடி வாருங்கள், அணிகலன்களை கலட்டினவர்களாய் முன்னாடி வாருங்கள் அப்படின்னு ஏதாவது போட்டிருக்காரு? இல்ல, ஆனந்த சத்தத்தோடு. ஹார்ட் மஸ்ட் பி ஃபில்டு. அதாவது இயேசுநாதர் பேசுறாரு ஒரு ஸ்திரீட்ட, ஆவியுடனும் உண்மையுடனும் தொழுது கொள்ளணும். அதை எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி யார் எழுதியிருக்கா? அவருடைய முப்பாட்டன் எழுதியிருக்கார், தாவீது. இன்னைக்கு எவனையோ முப்பாட்டன்றாங்க. நம்ம சொல்றது தப்பே இல்லை. இங்க ஜீனாலஜி கரெக்டா இருக்கு. தாவீது வம்சவழியில வந்தவர் தானே இயேசுநாதர்? ஆமாவா இல்லையாங்க? விட்டா வம்சத்தையே மாத்திடுவீங்க போல. அந்த வழியில தான் வந்தவர். அதனால இயேசுநாதர் பேசினதர் தன் முப்பாட்டன் எப்பயோ பேசிட்டாப்ல. எப்படி ஜெபம் பண்ணுமா? ஆனந்த சத்தத்தோட. ஜெபத்தை ஆராதனை எப்படி செய்யணுமா? மகிழ்ச்சியோட செய்யணுமா? வர சபையா இருக்கட்டும், உங்க சபையா இருக்கட்டும், ரெண்டுமே எவ்வாறு இருக்க வேண்டும்? ஆனந்தம், சந்தோஷம், மகிழ்ச்சி. வேற என்ன அங்க குறிப்பிடப்பட்டிருக்கு? களி கூறுதல், இதெல்லாம் இருக்கா? கம்பீர சத்தம், இதெல்லாம் நிறைஞ்சதா தான் ரெண்டு சபையும் இருக்கணும். திஸ் இஸ் ஹவு த சர்ச் ஷுட் ஃபங்க்ஷன். அதாவது இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை, ரெண்டு வார்த்தை ரொம்ப அழகான, எனக்கு பிடிச்ச வார்த்தை. ஒன்று வந்து பிளிஸ்ஃபுல், ஹாப்பினஸ், ஜாய். அதுக்கு மேலே உள்ளது தான் பிளிஸ்ஃபுல்.
தீஸ் ஆர் ஆல் டெம்பரரின்ற மாதிரி சொல்லுவாங்க. பிளிஸ்ஃபுல் இஸ் பெர்மனன்ட். பிளிஸ்ஃபுல். ரெண்டாவது வார்த்தை எக்ஸ்டாட்டிக்னு ஒரு வார்த்தை இருக்கு, பூரிப்பு. யாரும் எடுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கான பூரிப்பு. அவ்வாறு தான் நம்ம மாம்சமும் இந்த சபையும் இருக்க. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? சரி. அதாவது ஒரு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பிரச்சனை வருதுங்க. உடனே நம்ம அம்மா வீட்டுக்கு போகிறது வந்து வழக்கம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? போன உடனே என்ன ஆகுது? புலம்புறமோ இல்லையோ மனசு அப்படி சமாதானம் அடையுதா இல்லையா? சரி, சேஃபான இடத்துக்கு வந்துட்டோம், இனி அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க அப்படின்னு ஒரு ஆறுதல் அடைகிறோமா இல்லையா? அடைகிறோமா இல்லையா? ஆமேன். இல்லை, ஆமேன். ஒரு ஆறுதல். அதாவது உலகத்தில் தோன்றிய தாய் தகப்பன் வீட்டுக்கு செல்வதற்கே இவ்வளோ ஆறுதல், சபைக்கு வந்து அடையணுமா இல்லையாங்க? அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், வரும்போது பிரச்சனையை வாசல்லே கழட்டி செப்பலை போடுற மாதிரி போட்டு வந்துருங்க. ஏன்னா இங்கே வந்துட்டீங்கன்னு வைங்க, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அதை நான் சொல்லலை, வேதம் சொல்லுது. பாஸ்டர் யுத்தமாக இருந்தால் அவர் யுத்தம் பண்ணுறேன்ட்டார், வாக்குத்தத்தம் பண்ணா நிறைவேற்றுறேன்னு சொல்லிட்டார், உலகத்தின் கடைசி வரையும் தான் கூடவே இருக்கன்ட்டார், போகிற வழியில் என் வார்த்தை தான் வெளிச்சம்னு சொல்லிட்டார், தீர்க்க ஆயுசை தருவேன்ட்டார், மான்கால்களை தருவேன்ட்டார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தருவேன்ட்டார், கழுகுகளை போல திருப்தியான வாழ்வை தருவேன்ட்டார். இதுக்கப்புறம் என்னங்க வேணும் நமக்கு? we have everything. இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா டோன்ட் கேரி சாரோ. 1 பேதுரு 5:7 தான் சொல்லிட்டார், உன் கவலையை எல்லாத்தையும் என் மேலே தூக்கி எறிஞ்சிரு, நான் பார்த்துக்கிறேன். தகப்பன், நீங்கள் தகப்பன்னு கூப்பிடுவீங்களா இல்லையா? அப்பான்னு கூப்பிட்டுருக்கீங்களா இல்லையா? அப்பா என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை தந்து விட்டார், அதனால் கூப்பிடுவதில் தவறில்லை. உம்மை படைத்தவரை அப்பான்னு கூப்பிடலாம். எங்கே ஒரு தடவை கூப்பிட்டு பாருங்க, தகப்பனே அப்பனே சொல்லி தான் பாருங்க, அப்பா அப்பா பிதாவே. ஒரு மனசு ஆறுதல் அடைதா இல்லையா? அவர் பார்த்துக்கிறேன்ட்டாருங்க. அப்போ சபைக்கோ நம்ம சபையோ எங்கே இருந்தாலும் எப்படி இருக்கணுமா? ஆனந்த சத்தத்தோடு, கம்பீர முழக்கத்தோடு. அவங்க எப்படி இந்து மக்கள் பாடுறாங்க, அப்படி பயங்கரமாக போற்றி பாடுறாங்க இல்லையா? நீங்கள் சங்கீதம் அப்படிப்பட்ட வரிகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப சோகமாக இருக்கீங்களா? அப்படி சோகமாக கொஞ்சம் நேரம் அப்படி மேக் யோர் செல்ஃப் காம். அதுக்கப்புறம் இந்த ஆலயத்தை சரிப்படுத்திட்டு, ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கின்றீர். ஆனந்த சத்தத்தோடு. ஏன் மாம்சத்து மேலே உள்ள நம்பிக்கையில் இல்லைங்க, என் சொந்தக்காரங்க உதவி செய்கிறாங்கன்ற நம்பிக்கையில் இல்லைங்க, எனக்குள்ள இருக்கிற தேவன் அதை வாய்க்க செய்வார்ன்ற நம்பிக்கை. ஏன்னா மனுஷனால் கூடாத காரியம் அந்த தேவன் எங்க இருக்கிறார்? உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் பெரியவர். அப்போ இந்த மாம்சம் செய்ய முடியாது, ஒத்துக்கிறேன். ஆனா என்னில் இருக்கிறவர் செய்ய வல்லவர். அல்லேலூயா. இந்த வீணா போன பாத்திரத்தையும் உகந்த காணிக்கையை மாற்றக்கூடியவர் என் தகப்பன். அந்த தகப்பன் வசிக்கும் இடம் இது. அதனால் அவரால் எல்லாம் சாதிக்க முடியும். நான் வெறும் கருவி அப்படின்னீங்கன்னா அப்படி. சபை கலிகூறுமா இல்லையா? உங்க சபை இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்க சபை சோர்வடைஞ்சா தேவன் எவ்வாறு பிரவேசிப்பார்? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, எவ்வாறு பிரவேசிப்பார்? சொல்லுங்க பக்கத்தில், இனிமேல் களிகூறுதலோட இருக்கணும். கை கொடுங்க. ஹாப்பி, ஜாய், பிளிஸ்ஃபுல்னஸ், எக்ஸ்டாட்டிக். களி கூர்ந்துட்டே இருக்கணுங்க, களி கூர்ந்துட்டே இருக்கணும். முடியலையா? ஐயா எழுதி வச்சிருக்கார் பாட்டு, ரெக்மான்ஸ் ஐயா. எதை குறித்தும் நீ கலங்கிடவே வேண்டாம். அவர் பாடெல்லாம் பாடினீங்கன்னா அப்படியே மெய் சிலுக்கும். பாடியிருக்கீங்களா? தனிமையாக இருந்து பாடி பாருங்க. போன வாரம் தான் பேசணும், வேற உட்காந்து பேசி பாருங்க. ஆண்டவர்கிட்ட பாடுங்க. எப்பவும் சோகம் வரக்கூடாது, பயம் வரக்கூடாது. வந்தா மேற்கொள்ளுங்க. ஏன்னா நீங்க யாரு? தேவனுடைய ஆலயம். அதே மாதிரி இனிமேட்டு இந்த சபை பிரைஸா இருக்கட்டும், ஒர்ஷிப்பா இருக்கட்டும், இங்க வந்து நம்ம அப்படியே உள்ளம் ஒரு குதையா அப்படின்னு பாட போறது இல்லை.
இனி வெற்றி பாடல்கள் மட்டும்தான், இனி ஜெயம் மட்டும்தான், இனி சந்தோஷம் மட்டும்தான் இங்கே நிறைஞ்சிருக்கணும். நீங்கள் இங்கே வந்துட்டு வெளியில் போகும்போது அப்படி பூரிப்படைஞ்சு போகணும். அல்லேலூயா, ஆமென். அதனால் இனிமேட்டு சங்கீதங்கள் இருக்கு, வசனங்கள் இருக்கு, தேவனை போற்றி பாடுவோங்க. ஸ்தோத்திர பலிகள் இருக்கா இல்லையா? வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கா? வாசிப்பீங்களா? வாசிக்கும் போது ஓராங்குட்டான் மாதிரி உட்காந்து வாசிக்கக்கூடாது. ஓரத்தில் ஓராங்குட்டான் மாதிரி சாத்தரான்னு ஒரு ரிச்சுவலுக்காக பண்ணாதீங்க, கடமைக்காக பண்ணாதீங்க. வாசிக்கும் போது எப்படி என்ன படைச்சவரை பற்றி நான் பாடுறேன், கம்பீரமாக பாடணும். வீட்டில் உள்ளவன் கிண்டல் பண்ணுறான் பண்ணலை, ஆட்சிலாம் அப்படி பார்த்தா பாட முடியுமா? பாடுறாங்களா இல்லையா? தைரியமா பேஸ் வாய்ஸில் ஜம்முன்னு பாடுங்க, நல்லா துதிங்க ஆண்டவரை. எத்தனையோ பாட்டுங்க, சாரோனின் ரோஜாவே லீலி, அதெல்லாம் சூப்பரான பாட்டு. வருவேன் என்றுரைத்தவர் சீக்கிரம் வருகின்றார், வாக்கு மாறாதவர் தாமதம் செய்யாரே, சாரோனின் ரோஜாவே. காலையில் 6:30 மணிக்கு அப்படி பாடுங்க. 6 லட்ச ரூபா பில்லு கட்டணுமா? சாரோனின் ரோஜாவே பாடுங்க, பில் வில் பி பெய்டு. எங்க இருந்துன்னு தெரியாது, பட் இட் வில், பைபிள் சேஸ் சோ. அல்லேலூயா. நீ கலங்கின நேரத்தில், நீ தனிமைப்பட்ட நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளுவேன் என்று வேதம் சொல்லுகின்றார். அல்லேலூயா. அதனால் இனி உங்கள் சபை எவ்வாறு இருக்க வேண்டும் நான் சொல்லிட்டேன். மேக் இட் ஃபங்க்ஷன். இனிமேட்டு அதுவே செயல்பாடாக இருக்கட்டும். சந்தோஷமாக பூரிப்பா நம்ம சபைக்கு வந்தால் ஊக்குவிங்க. ஏதாவது பிரச்சனையா பேசுங்க, தோள் கொடுங்க. பணம் கொடுத்து உதவணும்னு அவசியம் கிடையாது, பேசுங்க, தேவனுடைய வார்த்தையை பேசுங்க, அதுவே ஜீவன். அல்லேலூயா. இனிமேட்டு நம்ம சபை எவ்வாறு இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். பகலில் பார்த்து சொல்லுங்கள், சந்தோஷமாக இருக்கணும். Your church must be filled with blissfulness. ஆமென். தலைகளை சாய்ங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனுள்ள அன்பின் தேவனே, நீ தந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய சபை பல நேரங்களில் சோர்வடைந்து துக்கத்தில் ஆழ்ந்திருந்தது. ஆனால் இனி அவ்வாறு அந்த தவறை செய்யாமல் உம்முடைய விசுவாசத்தினாலும் தைரியத்தினாலும் கிருபையினாலும் அன்பாலும் நிறைந்திருக்க நீர் உதவி செய்யும், நீர் வழி நடத்தும், பொறுப்பெடுத்து கொள்ளும். வந்த ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. Now we have a best time communion. அதனால் ஃபுல்லு ஒப்பு கொடுத்துருங்க. உங்கள் சபையை சுத்திகரித்து புது சிருஷ்டியாக மாற்றிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Shalom.